ஹலோ மக்களே! இன்னைக்கான ஒரு சூப்பர் ட்ராமா பார்த்தலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அதுல சின்ன பொண்ணு மேல ஹீரோயினோட அம்மா வந்து ரொம்பவே பிரியமா இருப்பாங்க. ஆனா பெரிய பொண்ணு மேல அந்த அளவுக்கு பிரியமாவே இருக்க மாட்டாங்க. 2மே அவங்க பெத்த பொண்ணு தான். அப்படிதான் இருக்கும். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்கள வேக வேகமா தர தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்த தான் பண்ணி வைக்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்டின்னா வந்துட்டு, அவர் வந்துட்டு நல்ல வசதியானவரா இருப்பாரு. அவருக்கு வந்து ஹீரோயின் தான் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவர் அது வசதியானவர் பரவால்ல. ரொம்ப வயசானவரா வேற இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சமா என்ன சொல்றது, கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரோட பிக்சர் வரும்போது நீங்க அவரே பார்த்துக்கோங்க. அந்த மாரி வந்து ஹீரோயின பயமுறுத்துற மாரி வேற அவர் இருக்கிறதுனால, ஹீரோயினுக்கு வந்து இந்த கல்யாணத்துல வந்து விருப்பமே இருக்காது. நான் இத வந்து விருப்பமே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "உன் விருப்பத்தெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. இப்ப நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அவங்க எனக்கு பணம் குடுத்துருக்காங்க." அதாவது லட்சம் இல்ல கோடிக்கணக்குல பணம் வாங்கியிருப்பாங்க. அத சொல்லவும் ஹீரோயினால அத ஒத்துக்கவே மாட்டாங்க. எல்லாம் அவங்கள வலுக்கட்டாயமா அவங்கள ரெடி பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த வயசான ஆள நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, விட மாட்டாங்களா, உடனே அங்கேருந்து ஹீரோயின் வந்து இந்த மாரி கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க. போய் அவள போய் புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தொரத்திக்கிட்டு ஆளுங்கலாம் வருவாங்க. அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு செவுத்துக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சு நின்னுட்டு இருப்பாங்களா, அந்த டைம் பார்த்து அது ஒரு ஆள் அவர பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அப்படியே அவங்கலாம் தொரத்திட்டு வராங்கன்னு தெரிஞ்சு காப்பாத்த வந்தாரோ என்னமோ தெரியல. திடீர்னு ஹீரோயின மடக்கி அப்படியே கிஸ் பண்ணிடுவாரு. அங்க வந்து தொரத்திட்டு வந்தவங்கலாம் வேற எங்க இல்ல, அவங்க லவ்வர்ஸ் யாரோ நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தாண்டி போயிடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹீரோயின் அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த அதிர்ச்சியில மயக்கம் போட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அதோட மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதோட இப்படி நிக்குது. அங்க தேடி போனவங்க ஹீரோயின காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க போனான்னு தெரியலையே இவ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மாக்குலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கோவமா இருக்கும். இப்ப ஹீரோயின் மறுநாள் காலையில கண் விழிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே ஓடாது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு "முழிச்சிட்டியா? உனக்காக வந்து ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு இங்க ஆளுங்க மேக்கப் பண்ணி விடுறதுக்குலாம் ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு புரியாது. என்னடா இது எங்கிருந்து தப்பிச்சு எங்க வந்து மாட்டோம்னு தெரியல முழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க முழிச்ச உடனே அடுத்த செகண்டே பார்த்தோன்னா, அப்படியே 4, 5 பொண்ணுங்க வந்து வரிசையா நிப்பாங்க. இவங்களுக்கு ட்ரெஸ் பண்றதுக்கு. அது எந்த ட்ரெஸ் இவங்க செலக்ட் பண்றாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மேக்கப்லேருந்து, ஜுவல்லரிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஹீரோ வந்து வசதியானவரா இருப்பாரு. இவங்களுக்கு புரியவே புரியாது. ஒண்ணுமே புரியவே புரியாது. இவங்கலாம் யார் எதுக்காக அப்படி பண்றாங்கன்றது அவங்களுக்கு சுத்தமா புரியாது. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு லாஸ்ட் நைட்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் "எது கல்யாணமே ஆயிடுச்சா?" அப்படின்ற மாரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்ப இவங்க 2 பேரும் அப்ப அவரு வந்து கேட்பாரு, "உனக்கு எதுவும் ப்ராப்ளமான்னு?" கேட்கும்போது ஹீரோயின் வந்து நினச்சு பார்ப்பாங்க. அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ளைய யோசிச்சு பார்ப்பாங்க. "இல்ல, இல்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு ஓகே தான்." அப்படின்ற மாரி அவங்க ஓகேவும் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கல்யாண ட்ரெஸ்ல வந்துட்டு 2 பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணாலே கல்யாணம் நடந்த மாதிரி தானே. அதனால அவங்களும் சரி ஓகே அப்படின்ற மாரி அவங்க ஒத்துப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாரி பதட்டமாவே இருக்கும். இப்ப வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவாரா, அவங்க ஆளுங்கலாம் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. அப்ப ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப அப்பாக்கும், அம்மாக்கும் தெரியாம இந்த ஆள் யாருன்னே தெரியாம இவர வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, இப்ப தெரிஞ்சா நம்மள வேற திட்டுவாங்களே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. "உனக்கு எதுவும் ப்ராப்ளமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, உடனே ஹீரோயின் வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. ஹீரோயின் இப்ப எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க அப்பா, அம்மா வேற கால் பண்ணிட்டே இருப்பாங்களா. சரின்னு இப்ப அவங்க அட்டெண்ட் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, "நீ எங்க போயிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல இங்க ஒரு விஷயம் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆன விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்க அப்பா வந்து சத்தம் போடுவாரு. இந்த மாதிரி வந்துட்டு, "அந்த கம்பெனியோட நாங்க டை அப் வைக்கிறதா இருந்தோம். அந்த ஆள் அவ்ளோ பெரிய ஆளு. உன்கிட்ட அவ்ளோ பணம் அவர்ட்ட இருந்து நாங்க வாங்கியிருக்கோம். உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்காக. நீ வந்து திடீர்னு அந்த கல்யாணத்துலருந்து இப்படி ஓடிட்ட அப்படின்னா வந்துட்டு, இப்ப எப்படி நாங்க வந்து அதாவது எங்க பிசினஸ்ல வந்து டெவலப் ஆக முடியும்? உன்னால தான் எல்லாமே இப்படி நடக்குது. ஏதாவது பண்ணி அதாவது எங்க கம்பெனிய வந்து டெவலப் பண்றதுக்கு நீ தான் இது பண்ணணும். நீ தான் போய் பேசணும்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நான் அங்க தான் போயிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரேன்." அப்படின்ற மாரி. ஏன்னா அப்பா, அம்மா மேல பிரியம் இருக்கும்ல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆள் இருக்காருல்ல, அவர ஆஃபீஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா, தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி அங்க வந்து நின்னுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு இவர்கிட்ட பேசி சமாதானம் வாங்கி அப்பாக்கு ஏதாவது செஞ்சு குடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் நல்லவங்க மாரி இங்க வந்து நிப்பாங்க. ஆனா தங்கச்சி வந்து கொஞ்சம் கெட்ட பொண்ணு தான். அது வந்துட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கும். இப்ப அந்த சார் அவர் இருக்காருல்ல, அவர் மேனேஜர பார்த்துட்டு பேசிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் அங்க வந்துருவாங்களா, வந்தோனே ஹீரோயின பார்க்கும். "நீ என்ன ட்ரெஸ் போட்டுருக்க? இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சுத்தமா நல்லா இல்ல. எங்க இவ்ளோ சீப்பா போய் வாங்கிட்டு வந்த? உன்ன பார்க்கறதுக்கும் இதுக்கும் சுத்தமா நல்லாவே இல்லன்னு" சொல்லிட்டு ஹீரோயின கண்டபடி பேசிட்டே இருக்கும். ஹீரோயின் போட்டிருக்கதானே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ். அதோட அரும வந்து அவங்களுக்கு அப்ப தெரியாது. இன்னும் இவங்க பேசுறதெல்லாம் பெருசாவே கண்டுக்க மாட்டாங்க. "அப்ப இங்க எங்க வந்திருக்க? நீ பண்ண வேலைக்கு இங்கலாம் வந்துட்டு இருக்க. அப்பாக்காக நான் அதாவது இந்த கம்பெனில பேச வந்திருக்கேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும். அதோட வந்து ஹீரோயின் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. இதுகிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு அமைதியாவே நின்னுட்டே இருப்பாங்க. ஹீரோயின பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருக்கும். "வெளிய போனது தான் போன ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாரிலாம் போட்டுட்டு நிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். இப்ப அந்த மேனேஜரோட ஆளுங்கலாம் வாசல்ல வந்து நின்னுட்டு இருப்பாங்களா. உடனே இவங்க வந்துட்டு, "சரி, சரி இங்கேயே நில்லு. இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டு உன்ன யாரும் உள்ள விட மாட்டாங்க. நான் போய் என் வேலைய பார்க்குறேன்." அப்படின்ற மாரி இது வேக வேகமா உள்ள போம்போது, அங்க 4 பேர் என்ன பண்ணுவாங்க, "நீங்க எங்க உள்ள போற?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி அதாவது ஒர்த் இல்லாதவங்களலாம் உள்ள அனுப்பவே மாட்டோம்னு புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. இதுக்கு ஒரு மாரி ஆயிடும். என்ன புடிச்சு தள்ளி விடுறீங்க? அப்படின்ற மாரி கேட்கவும், அவங்க யாருமே இந்த பொண்ண தங்கச்சி பொண்ண கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லாரும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "மேடம்
மேடம் மேடம் ரொம்ப மரியாதை, நீங்க உள்ள போகலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ உள்ள போம்போது அந்த மேனேஜர் வந்து அந்த பக்கம் திரும்பி சேர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் போய் பேசுவாங்க. என் மேல தான் தப்பு. எங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க வந்துட்டு எங்க அப்பாவுக்கு வந்து நீங்க தயவு செஞ்சு இந்த கம்பெனிய வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும். அவருக்கு அந்த வாய்ப்ப நீங்க குடுக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் திரும்பி உட்காந்து கேட்டுட்டே இருக்கவு திடீர்னு திரும்புவாரு. பார்த்தா ஹீரோவா தான் இருக்கும். ஒண்ணுமே புரியாது. நீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டே இருப்பாங்க. நீ உண்மையிலேயே வந்து ஷாக் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா? ஆமா எனக்கு தெரியாது. அப்பா வந்து இந்த கம்பெனியோட தானே இப்படிலாம் பேசுனாங்க. நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்ப இந்த கம்பெனில வேற இருக்கீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா? நான் தான் இது உண்மையிலேயே அதாவது வெளிய இன்னும் தெரியாது இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வச்சு அதாவது இருப்பாரு ஹீரோ. அதனால வேற ஒரு பேர வச்சு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே இப்ப புரியாது. என்ன பண்ணுவாருன்னா, கல்யாணத்துக்கு நான் உனக்கு எந்த பரிசும் குடுக்கலல்ல. அதனால இப்ப பரிசு குடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சொடக்கு போட்டோனே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் 4, 5 லேடீஸ் வந்து வரிசையா நிப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் ஒவ்வொருத்தவங்க கையில வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே என்னோட அன்பளிப்பு தான். உனக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இது எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இது எல்லாமே உனக்குடையது தான். எப்பனாலும் நீ அத எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கும்போது, உனக்கு என்ன வேணும்னு நீ கேளு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரா? அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, எனக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து எங்க அப்பா வந்து இந்த கம்பெனியோட இப்படி பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அவருக்கு மட்டும் அது ஓகேவானா போதும் அப்படின்ற மாரி சொல்லவும், அப்பவும் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இதுல வந்துட்டு உனக்கு உன் பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து உங்க அப்பாவுக்கு உள்ள அந்த அதாவது கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதுல சைன் பண்ணியிருக்கேன். இது 2த்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு இந்த கான்ட்ராக்ட் அப்பாக்கு வேலை நடந்தா போதும். எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு டக்குனு அங்கருந்து வாங்கிட்டு வேக வேகமா இப்ப அங்கருந்து ஓடுவாங்க. ஹீரோ இப்பவும் இவங்கள பார்த்துட்டே நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கால்ல வந்து ஃப்ராக்சரா இருக்கும். ஸோ அவரால நிக்க முடியாது. உட்கார்ந்து தான் இருப்பாரு. மேக்ஸிமமான சீன்ல வந்துட்டு. அதோட இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கேருந்து அந்த பேப்பர வாங்கிட்டு வேக வேகமா ஓடுவாங்க. வீட்டுக்கு தான் போவாங்க. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி திட்டிட்டே இருப்பாங்க. இவங்க அப்படியே ரொம்ப என்ன சொல்ல வராங்கன்னே கேட்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு பயங்கரமா திட்டுவாங்க. இந்த மாரி குடும்ப மானத்த வாங்கிட்டியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருப்பாங்க. கல்யாண நேரத்துல இந்த மாரி போயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டவும் ஹீரோயின் எவ்வளோ சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. காதுல வாங்கவே மாட்டாங்களா? இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு படார்னு ஓங்கி அவங்க அப்பா ஒரு அறைய போட்டுருவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு கால் அட்டெண்ட் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் எந்த கம்பெனில வந்துட்டு ஜாயின் ஆகணும்னு நினைச்சிட்டு அந்த கம்பெனிலேருந்து பேசுவாங்களா? உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சந்தோஷமான உடனே, "இன்னைக்கு உன் மேல எனக்கு அவ்ளோ கோவம் இருந்தாலும் நான் நினைச்சது நடந்துருச்சு. அதுக்காக உன்ன நான் மன்னிச்சு விடுறேன்." அப்படின்ற மாரி வேற அவங்க அப்பா சொல்லிடுவாரு. உடனே இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா அப்படின்ற மாரி அப்பாவோட சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க. "நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரா? "ஆமாப்பா நான் தான் போய் அந்த ஆள்கிட்ட போய் அவ்ளோ கெஞ்சி பேசினேன்." அப்படின்னோனே, "நீ எனக்காக எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க தெரியுமாம்மா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ண ரொம்பவே செல்லமா வச்சிருப்பாரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா 2 பேருமே அப்படியே கோவமாவே பேசி பேசி வளர்த்துட்டே இருப்பாங்களா, அது அவங்களுக்கு ரொம்பவே எரிச்சலாவே இருந்துட்டே இருக்கும். கொஞ்சிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது கடுப்பா இருக்கும்ல, அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த தங்கச்சி பொண்ணு என்ன சொல்லும்னா, "இரு இரு உன்ன நான் என்னலாம் பண்றேன்னு மட்டும் பாரு" அப்படின்ற மாரி இது ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா, "நான் வெளிய போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருவாங்க. அதாவது அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த விஷயத்த மட்டும் வீட்ல சொல்லாமயே இருக்காங்க. இப்ப இவர் கூட இருந்துட்டே இருப்பாங்களா, இப்ப அப்பா, அம்மா வந்து திரும்பவும் "எங்க போய் சுத்திட்டே இருக்க? வெளிய வா, நாங்க வெளிய போ வேண்டிய வேலை இருக்கு. இப்ப இந்த கம்பெனி வந்து ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கு வந்து ஃபங்ஷன் நடக்க போது. அந்த ஃபங்ஷன்ல வச்சு இப்ப இந்த கம்பெனியோட நாங்க ஜாயிண்ட் ஆயிட்டோம்ன்றத சொல்லப் போறோம். ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொன்ன உடனே, அப்பா வந்து "நான் எனக்கு தனியா வேலை இருக்கு. நான் போறேன்ருவாரு." இப்ப அம்மா வந்து 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு கடைக்கு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியனுக்கு ஒரு ரெட் கலர்ல ஒரு ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ் அந்த கவுன் இருக்கும். அந்த கவுன பார்த்தோனே அந்த தங்கச்சி பொண்ணு இருக்குல்ல, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, "அம்மா அம்மா எனக்கு வேணும்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சி கொஞ்சி கேட்கும். அது கேட்கும்போது அப்படியே குத்தலாம் போல வரும். அந்த மாரி கேட்கவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா உடனே சொல்லுவாங்க, "இது ரொம்ப உனக்கு அழகா இருக்கும். கண்டிப்பா நீ இத எடுத்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேன்னு சொல்லும்போது, "உனக்கு இதெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. இதுதான் நீ போட்டுக்கணும் அந்த ஃபங்ஷனுக்கு. ஏன்னா உன்னால தான் இந்த இது வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. வேலை பார்த்து குடுத்துருக்க உன் அப்பா, அம்மாக்காக. உன் அக்கா மாரி நீ இல்லல்ல. அதனால நீ கண்டிப்பா இத எடுத்துக்கணும். இந்த கம்பெனி மட்டும் சைன் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளோ வசதி ஆயிடுவோம் தெரியுமா? அப்படி ஒரு வேலைய நீ பார்த்து குடுத்துருக்க. ஸோ உனக்கு கண்டிப்பா இந்த ட்ரெஸ் நான் எடுத்து தருவேன்னு" சொல்லும்போது, வேணும்னே இப்ப என்ன சொல்லணும், "அப்ப அக்காவுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கலையா?" அப்படின்ற மாரி கேட்கவும், "அவளுக்கு தானே, அவளுக்கு எடுத்துட்டா போச்சு" அப்படின்ற மாரி என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா ஹீரோயின கூட்டிட்டு வெளிய வருவாங்க. வெளிய வந்து ரோட்டு கடையில துணி போட்டு வித்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட ஏதாவது ரூ. 200 துணி இருக்கான்னு, "ஏன் ரூ. 2 ஏதாவது இருந்தா கேட்டு வாங்க வேண்டியதானே?" அப்படின்ற மாரி தான் இருந்தது. அதாவது ரூ. 200 அவரும் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒண்ணு குடுப்பாரா, "இதுதான் உனக்கானது இதுதான்ட்ட" உடனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். "என்னம்மா நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? நானும் நீங்க பெத்த பொண்ணு தானே. அவளுக்கு மட்டும் அவ்ளோ காசு குடுத்து வாங்குறீங்க. எனக்கு இப்படி எடுத்து குடுக்குறீங்க. அதுவும் ரோட்டு கடையில எடுத்து குடுக்குறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, "நீ பண்ண வேலைக்கு இதுவே உனக்கு ரொம்ப அதிகம். போட்டுக்கிட்டு ஃபங்ஷனுக்கு வந்து சேர்ற வழிய பாரு. நீ என்ன போட்டாலும் நல்லாவா இருக்க போற?" அப்படின்லாம் அவங்க அம்மா பேசுவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு அப்படியே நிக்கும்போது கரெக்ட்டா அங்க ஹீரோ வந்துருவாரு. "இங்க என்ன பண்ற? ஷாப்பிங் போக வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. "இல்ல சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே அந்த ட்ரெஸ்ஸ திரும்ப
குடுத்துருவாங்க. "வா உன்ன வெளிய கூட்டு போறேன்னு" சொல்லிட்டு ஹீரோவும் கூட்டிட்டு போவாரு. அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாலுக்கு கூட்டு போவாரு. ஹீரோயின்ட்ட வந்து "உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே பயங்கரமான காஸ்ட்லியா இருக்கும். ஹீரோ தான் ரொம்ப பணக்காராச்சே. பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ட்ரெஸ் இருக்கும். அப்படியே அழகழகான ட்ரெஸ்ஸா இருக்கு. "இதுல உனக்கு என்ன கலர் வேணும்? என்ன ட்ரெஸ் வேணும் மட்டும் பாரு" அப்படின்னோனே, ஹீரோயின் யோசிப்பாங்க. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா, இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதே சமயத்துல அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, ஏற்கனவே ஹீரோ வந்துட்டு தனக்காக வந்து எவ்ளோ ட்ரெஸ்ஸு, நகை அது இதுன்னு மேக்கப் பண்றதுக்கு ஆள் இதுன்னு எவ்வளவோ பண்ணி வச்சுட்டாரு. இப்ப நம்மளுக்கு திரும்பவும் ட்ரெஸ் வேணுமா? ஏகப்பட்டது கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைப்பாங்க. அதனால டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோட் ஷூட்டுக்கு போயிட்டு, அந்த கோட் ஷூட்ட நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோட்ட வந்து சொல்லுவாங்க, "இது உங்களுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு, அவருக்கு வந்து எவ்வளோ சம்பாரிச்சாலும் அவங்க வாங்கும்போது, ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃப் வந்து தனக்காக ஒண்ணு எடுத்து குடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல. அந்த மாரி ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் ஆச்சரியமா ஹீரோயின பார்ப்பாரு. இதுல இம்ப்ரெஸ் ஆன ஹீரோ பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணுவாரு, டக்குன்னு எந்திரிச்சு நின்னுட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண போயிடுவாரு. ஹீரோயினுக்கு "என்ன நீ லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ற மாரி தெரியுதே" அப்படின்ற மாரி ஹீரோயின் உடனே பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களாம். "ஏன் நான் என்ன பண்ணேன்றது உனக்கு தெரியாதான்ற?" மாரி அவர் வேற கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாது. உடனே நைஸாங்கிறத நழுவி ஓடிருவாங்க அவங்க பாட்டுக்கு. உடனே ஹீரோவுக்கு வந்து அவங்கள ஆல்ரெடி புடிச்சிருக்குமா, உடனே சிரிச்சுட்டே இருப்பாரு. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு எதார்த்தமா கல்யாணம் நடந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். ஹீரோக்கு ரொம்ப புடிச்சிருக்கும் ஹீரோயினோட கேரக்டர். ரொம்ப பணத்துக்குலாம் ஆசைப்பட மாட்றாங்க. எல்லாத்துக்கும் இந்த மாரி தான் நடந்துக்கிறாங்க. மெயினா வந்துட்டு ஒரு ஒரு கைண்டான ஹார்ட் இருக்கு அப்படின்ற மாரிலாம் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். சரின்ட்டு ஹீரோயின் இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடிட்டாங்களா, இப்ப நேரா வந்துட்டு வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது திரும்பவும் அம்மா கூட இருப்பாங்க. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியாததுனால அடிக்கடி அவங்க இங்கேயும் வந்து வந்து தலைய காட்டிட்டு போ வேண்டியதா இருக்கும். அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அலப்பற முடிச்சாச்சு. அடுத்தது மேக்கப் பண்ண போகணும். ஹீரோயினும் இப்ப பார்த்தீங்கன்னா, அம்மா கூட போவாங்க மேக்கப் பண்றதுக்கு. அக்கா, தங்கச்சிங்க 2 பேருமே தான் அம்மா கூட்டிட்டு போவாங்க. போனவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் போய் உட்காருன்னு சொல்லும்போது, "நீ உட்காந்து என்ன பண்ண போற? நீ பேசாம நில்லு" அப்படின்னுவாங்க. அவங்க உடனே கேட்பாங்க, "ஏம்மா எனக்கு அப்ப எதுவும் பண்ண வேண்டாமா? இந்த பார்ட்டியில நான் அழகா இருக்க வேண்டாமான்னு?" கேட்கும்போது, "உனக்கு என்ன பண்ணாலும் நீ பூசணிக்கா மாரி தான் இருப்ப. அதனால எதுவுமே உனக்கு பண்ணி பிரயோஜனமே கிடையாது. உன் தங்கச்சிய பாரு எவ்வளோ அழகா இருக்கா. அவளுக்கு இன்னும் அழகு ஏத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவள உட்கார வைப்பாங்க. இது பேச பேச இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வெறி ஏறிட்டே இருக்கும்ல. அந்த மாரி தான் அந்த ஹீரோயினுக்கு ரொம்ப வெறி ஏறிட்டு இருக்கும். இப்ப தங்கச்சிய பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்ல. ரொம்ப மேக்கப்லாம் பண்றதும், அலட்டிக்கிறதும் அந்த மாரி பண்ணிட்டே இருக்கும். இந்த தொல்ல தாங்க முடியாது. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவரு வேக வேகமா வருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "உன்னால எல்லாத்துலயும் பிரச்சனை தான். நீ வந்து இந்த மாரி பண்ற, அந்த மாரி பண்ற. நீ இந்த ஃபங்ஷனுக்கே வர வேணாம். ஏன்னா உன்னால தான் வந்துட்டு திரும்ப உன்ன பார்த்தாருன்னா, அவரு வந்து டென்ஷன் ஆயிடுவாரு. ஸோ நீ இதெல்லாம் எதுக்கு இங்க வர? இங்கேருந்து போ. வீட்டுக்கு போ." அப்படின்ற மாரி அப்பா வேற திட்டி விடுவாரு அந்த பார்லர்ல வச்சு. ஹீரோயினுக்கு ஒரு அறையும் போட்டுருவாரா, ஏன்னா வந்து என் தங்கச்சி பொண்ணால தான் இந்த கான்ட்ராக்ட்டே எங்களுக்கு கிடைச்சது. அவ இருக்கட்டும். நீ இங்க திரும்ப உன்ன பார்த்தாருன்னா, உன்னால தானே கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப இத வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா வம்பா போயிடும். நீங்கலாம் வரவே கூடாது. போ இங்கேருந்து. அப்படின்னவும் ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து வெளிய வந்துருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, தங்கச்சிக்கு நல்லா புது ட்ரெஸ் வாங்கி குடுத்தாச்சு. நல்ல மேக்கப் போட்டாச்சு. இப்ப ஃபங்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த ஃபங்ஷன்ல நெறைய பேர் வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க பொண்ண வந்து ரொம்ப பெருமையா பேசுவாரு. "இவ தான் என்னோட பொண்ணு. இவளால தான் இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன். இந்த மாரி ஒரு பெரிய கம்பெனியோட வந்துட்டு எங்களுக்கு வந்து சேர்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு தான். அவள வந்து சின்ன பொண்ணு தான். ஆனா வந்து அவ்ளோ விவரமானவ, அவ்ளோ திறமைசாலி" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருப்பாரு. அவங்களுக்கா பெருமை தாங்காது அந்த பொண்ணுக்கு. சுத்தி இருக்கவங்களும் "அப்படியா? அப்படியா? இந்த வயசுல இந்த அளவுக்கு திறமையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின கண்டபடி திட்டிர்றாங்க. இவங்க எல்லாம் இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறத கேட்டு கேட்டு எல்லாருமே நல்லா கிளாப் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆரவாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு ஒயிட் கலர் கவுன போட்டுட்டு ஹீரோ அப்படியே அந்த சேர்ல வீல் சேர்ல உட்காந்துருப்பாரு. அவர தள்ளிட்டே உள்ள வருவாங்களா, பார்த்தோனே எல்லார் கவனமும் இப்ப ஹீரோயின் மேல போயிடும். யார் இந்த பொண்ணு இவ்ளோ அழகா இருக்கா? அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது அந்த தங்கச்சி பொண்ணு காதுல விழுந்துருமா? அவ்வளோதான், அதால தாங்கிக்கவே முடியாது. என்னம்மா இது? எல்லாரும் இப்ப என்ன பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருமே அவள தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் இவ்ளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸ போட்டிருக்கேன். யாருமே என்ன பத்தி பேசல. எல்லாம் இப்ப அவள தான் பார்க்குறாங்க. நீ என்ன சும்மா நின்னுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு போய் அவங்க அம்மாட்ட கேட்கவும், உடனே அவங்க அம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துரும். என்னடி வேல பார்த்துட்டு இருக்க? இந்த ட்ரெஸ் எல்லாம் ஏது உனக்கு? எப்படி இந்த மாரி காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போட்ட? இந்த ஆள் யாரு? இந்த மாரி ஆள் கூட தான் நீ சகவாசம் வச்சுக்கிட்டு தான் நாங்க பார்த்த மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டு நீ போனியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி அவங்க அம்மா வேற திட்ட ஆரம்பிச்சுரும். உன்ன ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. "நீ என்னம்மா இப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நானும் உன்னோட பொண்ணு தானம்மான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் இதே தான் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. "வாய மூடு. இந்த வாய தவிர வேற ஒண்ணுமே கிடையாது உனக்கு" அப்படின்னு கண்டபடி திட்டுவாங்க. அவங்க அப்பா உடனே "பஞ்சாயத்தெல்லாம் நிறுத்துங்க. இப்ப நம்ம ஃபங்ஷன்ல இருக்கோம். நீ யார் கூட வந்திருக்க நீ? இவர கூட்டிட்டு வெளிய கிளம்பு. எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இப்ப இந்த கம்பெனிய நாங்க யார் கூட ஜாயின்ட் ஆகியிருக்கோமோ, அவங்க வர்ற டைம் ஆச்சு. இப்ப அவங்க வர நேரத்துக்கு இந்த மாரி பிரச்சனை வேண்டாம். இங்கேருந்து கிளம்புன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா வேற சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "இப்ப நீங்க யார மீட் பண்ண வந்திருக்கீங்களோ, நான் தான் அந்த ஆள்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "எது நீயா? உன்ன பார்த்தா அந்த மாரி ஆள் மாரியே தெரியல. நாங்க பேசினது வேற ஒரு ஆளு" அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படையா இவர் தான் அந்த அவங்க பேசி வச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த கம்பெனிக்கு வரணும்னு. அந்த சிஇஓ அப்படின்றத வந்து அதாவது பிரசிடென்ட் சிஇஓ அந்த இத வந்து அவர் வெளிய சொல்லியிருக்க மாட்டாரு. அவருக்கு கீழ ஒரு அசிஸ்டன்ட் வச்சு அவர தான் முக்கியத்துவம் குடுத்து அவர் வச்சிருப்பாரு. அதனால அவர்கிட்ட பேசினதுனால ஹீரோயினோட அப்பா வந்து என்ன நெனச்சுப்பாரு, ஹீரோக்கு எந்த வேல்யூ அதாவது ஹீரோ இருக்கிறதே தெரியாது அவருக்கு. அவர் அசிஸ்டன்ட்ட தான் மெயினான ஆளுன்னு நெனச்சு அவர் நெனச்சிட்டு இருப்பாரு. இப்ப
இப்ப அவர் வந்துருவாரு. நீங்கலாம் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இவங்கள விரட்டும்போது கரெக்ட்டா அவரோட அசிஸ்டன்ட் வந்து யார விரட்டணும்னு சொல்றீங்க? இவரு தான் இந்த கம்பெனியோட ஓனரே இவரு தான். அப்படின்ற மாரி சொல்லும். எல்லாரும் இப்ப ஆடி போயிடுவாங்க. நம்பவே மாட்டாரா? உடனே வந்துட்டு, இப்ப நீங்க கூப்பிடுற ஆளையே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அப்ப அந்த மெயினான ஆள் இருக்கார்ல, அந்த அசிஸ்டன்ட் அவர் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நேரா ஹீரோக்கு தான் போய் வணக்க வச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். என்னடா இது? அப்ப இவ்வளோ நாளா நம்ம பேசிட்டு இருந்தது ஃபுல்லா வந்து அசிஸ்டன்ட் கிட்ட தானா? அதாவது அவர் ஒரு நல்ல பொறுப்புல இருக்காரு. அவர தான் மெயினான ஆளுன்னு நெனச்சுக்கிட்டோமே. அப்போ உண்மையான ஆள் இந்த ஆளு தானா? இது தெரியாம இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அப்படியே மாறிடுவாரு. மாறி நீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த தவறுக்கு வந்து இது வந்து சின்னதா ஒரு தப்பு நடந்துருச்சு. அதுக்காக மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்கன்னு அப்படியே கால்ல விழாத குறைய மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து இப்ப என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த மாதிரி கெட்ட பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு எனக்கு தெரியாது. அதனால தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஓகே சொன்னேன். அதுவும் என் பொண்டாட்டி அதாவது இந்த ஹீரோயினுக்காக தான் நான் ஓகே சொன்னது. இப்ப நீங்க இந்த மாரி ஆளுங்கன்னு தெரிஞ்சதுனால வந்துட்டு இந்த கம்பெனியோட உங்கள நான் சேர்த்துக்கிறதுல விருப்பப்படல. அப்படி சொன்ன அந்த விஷயத்த வந்து நான் இங்க கேன்சல் பண்றேன்னு சொல்லும்போது, அப்படிலாம் நீங்க சொல்லிடவே கூடாது. தயவு தாட்சர காட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப கெஞ்சுவாரு. ஹீரோ வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. இந்த ஃபேமிலிய வந்து இங்கேருந்து வெளிய அனுப்புங்க. இன்னைக்குன்னு கிடையாது. என்னைக்குமே வந்துட்டு இந்த கம்பெனி வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்க முடியாது. அப்படின்ற மாரி ஹீரோ ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவாரு. எங்க அப்பாக்கா செம்மையா ஒரு மாதிரி ஆயிடும். உடனே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எனக்காக பேசுமா, அவர்கிட்ட ஏதாவது சொல்லுமான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு இப்ப கோவம் வரும். என் பேச்ச நீங்க எத கேட்டுருக்கீங்க? உங்களுக்கு தேவைன்னும் போது மட்டும் என்ட்ட வந்து கேட்கிறீங்கல்ல, என்ன பயன்படுத்திக்க தானே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவருங்க கைய வந்து தட்டி விட்டுருவாங்க. ஹீரோ அங்கருந்து இப்ப கிளம்பிருவாரா, அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேற வழியே இருக்காது. உடனே அப்பா வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட வந்து பேசுவாரு. இந்த மாதிரி எப்படியாவது உங்க பாஸ் கிட்ட சொல்லிட்டு ஓகே பண்ண சொல்லுங்கன்னோனே, எங்க பாஸ வந்துட்டு நீங்க ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு அவர் பேசிட்டே இருக்கும்போதே வந்துட்டு, திரும்ப அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹீரோயினோட அம்மா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அவளால தான். அவ பண்ண வேலையால தான் இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, நீங்க ஹீரோயின திட்ட திட்ட எங்க பாஸோட கோவம் உங்களுக்கு மேல அதிகரிச்சுட்டே தான் இருக்க போது. நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. உடனே வந்து அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துரும். டக்குனு இப்ப என்ன பண்ணுவாருன்னா, எல்லா முன்னாடியும் அவங்க ஒய்ஃப ஓங்கி ஒரே அற. அவ்வளோதான் அவங்க பொத்துன்னு கீழ விழுந்துருவாங்க. அத கேட்டுட்டு பொண்ணு வரும். "என்னப்பா நீ அப்பா, அம்மாவ இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்க 2 பேரால தான் என் பிளான் டோட்டலா வந்து இந்த மாரி ஆனது. உங்க 2 பேரையும் உண்டு இல்லன்னு ஆக்கிருவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் மகளையும் திட்ட ஆரம்பிச்சுருவாரு. இந்த நேரத்துல ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் அங்கருந்து கிளம்பி போயிடுவாரு. உடனே அப்பா என்ன பண்ணுவாரு, ஹீரோயினோட அப்பா ஒய்ஃப்ட்ட சொல்லுவாரு, "போடு அவளுக்கு ஹீரோயினுக்கு கால் பண்ணு. கால் பண்ணி குடு. அவ இப்ப ஃபோன எடுக்கணும். அவள கையில கால்ல விழுந்தாவது இந்த கான்ட்ராக்ட்ட நம்ம வந்து அவர சைன் பண்ண வைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ உன் தோல உரிச்சுருவேன்னு" சொல்லிட்டு அவர் பேசுவாரா, உடனே இவங்களே ரொம்ப பயந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடி விழுந்திருக்கு. உடனே பயம் இருக்கும். உடனே டக்குனு என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்களா, "குடு என்கிட்டன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. இவரு ஃபோன வாங்கிருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கூட கார்ல வந்துட்டு இருப்பாங்க. இந்த கால் அட்டெண்ட் பண்ண உடனே அவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, "எப்படியாவது இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "அதெல்லாம் எப்படிப்பா என்னால சொல்ல முடியும்? இது அவரோட தனிப்பட்ட விருப்பம். என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு" சொல்லும்போது, "நீ எனக்காக செஞ்சுதாம்மா ஆகணும்னு" பேசிட்டே இருக்கு பாரா. அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட்ல கோவம் வரும். என்ன வந்து ஒரு பொண்ணா மதிச்சிருக்கீங்க. எதுவுமே இல்ல. உங்க தேவைக்கு தானே என்ன பயன்படுத்துன்னு கேட்கும்போது, "அப்படிலாம் இல்லம்மா. நீ என்னோட பொக்கிஷம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுவாரு. அதெல்லாம் ஹீரோயின் நம்பவே மாட்டாங்க. அவர்ட்ட எப்படியாவது சொல்வான்னு கேட்டுட்டே இருக்கும்போது, ஹீரோ ஃபோன வெடுக்குன்னு புடுங்கிருவாரு. புடுங்குனவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "எதுக்காக நீ ஃபோன அட்டெண்ட் பண்ண? எதுக்காக அவங்களுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "ஏன் அப்படின்னா அவர் என்னோட அப்பா. அதனால தான் நான் அட்டெண்ட் பண்றேன். அதுக்காக தான் அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிடும். அவங்க யாருமே உன்ன அந்த மாரி நினைக்கவே இல்லையே! அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரா, உடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலைப்படுவாங்க. எனக்குன்னு என்ன இருக்கு? எனக்குன்னு எதுவுமே இல்ல. எதுக்காக அவங்க என்ன வெறுக்குறாங்கன்னே எனக்கு தெரியவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கவலைப்படுவாங்களா? உடனே ஹீரோக்கு கஷ்டமா இருக்கும். உடனே அவர் அனுப்பிச்சுப்பாரு. அவர் என்ன சொல்வாரு, "உன்ன நேசிக்கிறதுக்கு நான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எல்லாமே இருக்கு." அப்படின்னு சொல்வாரா. நான் எதுவுமே பெருசா எதிர்பார்க்கல. எனக்குன்னு தங்குறதுக்கு இடமும் இல்ல. அவங்க இதே மாரி என்ன ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு போறதுக்கு இடம் இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல, செக்யூரான ஒரு பிளேஸ் இல்ல. ஒரு பிரியமான பெத்தவங்கள தானே நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "உனக்கு வீடு இல்லன்னு யார் சொன்னது? என்னோட வீடு தான் உன்னோட வீடு. என்னோட எல்லாமே உன்னோடது. உனக்கு எதுவும் இல்ல. நீ அந்த மாரி நினைக்கக்கூடாது. உன்ன நேசிக்கிறதுக்கு நான் இருக்கேன். எல்லாமே ஒரு நாளைக்கு நிச்சயமா மாறும். கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லா ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு ஹீரோ. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, கண் கலங்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இங்க அடி வாங்குனாங்கல்ல தங்கச்சிக்காரவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா கண்ணாடியில பார்ப்பாங்களா, ஒரு பக்கம் வீங்கி இருக்கும். உடனே அதுக்கு செம்ம கோவம் வந்துரும். அவ அக்காவ நெனச்சு இப்ப அதாவது தங்கச்சி அந்த பொண்ண நெனச்சுட்டு ஹீரோயின நெனச்சு செம்ம கோவம் வரும் அவங்களுக்கு. "உன்னால தானே என் கன்னத்தோட கலரே மாறி போயிருக்கு. உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன். உன்ன ஒருத்தருக்கு வயசானவருக்கு பேசி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மிரட்டுற மாரி ஒரு ஆளு. அந்த ஆள நான் இன்னைக்கு உன்கிட்ட பிசினஸ் அப்பா கிட்ட பேச சொல்லி, உன் வேலைய நான் உன்ன என்ன பண்றேன் பாருன்ற மாரி இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு பிளான் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த ஆளுக்கு ஆல்ரெடி வந்து இவர தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினாங்க. அவர் வந்து என்ன சொல்வாரு, "ஆல்ரெடி உங்களுக்கு பாதி பணம் குடுத்துட்டேன். உங்க பொண்ண நீங்க என்கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பணம் குடுப்பேன்ற" மாரி அவரும் சொல்லிடுவாரு. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லும், "நீங்க வந்துருங்க, அந்த இடத்துக்கு வந்துருங்க." அப்படின்ட்டு அந்த ஆளுக்கு கால் பண்ணி சொல்லிடும். அப்பா, அம்மா கிட்டயும் போயிட்டு, "நீங்க இப்ப அந்த கம்பெனி வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாட்டி என்ன? இவரு தான் வந்து லட்சக்கணக்குல அதாவது கோடிக்கணக்குல பணம் குடுக்குறேன்னு சொல்றாருல்ல. பேசாம அவள வர சொல்லி இவர்ட்ட ஒப்படைச்சுட்டு, நீங்க பணத்த வாங்கிட்டா என்னப்பான்னு?" கேட்கும்போது, அந்த அப்பா ஒரு புத்தி கெட்டவரா இருப்பார் போல இருக்கு. அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொண்டாட்டி சொல்றதையும், பொண்ணு சொல்றதையும் கேட்டுட்டு, "இதுவும் நல்ல ஐடியா தான். எவ்வளோ சொன்னாலும் அவங்களும் சைன் பண்ண மாட்றாங்க. பேசாம அவள நல்ல விதமா
விதமாக பேசி கூப்பிட்டு இந்த ஆளோட அனுப்பி விட்டுட்டு நம்ம வந்து பணம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கு கூப்பிடும்போது ஹீரோயினும் சரி கூப்பிடுறாங்களே அப்படின்றதுக்காக வருவாங்க. அங்கே இங்கே என்ன ஆபத்து அவங்களுக்கு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஹீரோயின் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டே இருப்பாங்க. இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கம்மா, இவர் ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டாரு, இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்கமாக கொடுக்குறேன்னு சொல்றாருன்னு அப்பா ஒரு பக்கம் சொல்ல, அம்மா ஒரு பக்கம் சொல்ல, தங்கச்சிக்காரி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, கூப்பிட்டு கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி என்னை இப்படியே பண்ணுறீங்க, எனக்கு இதில் விருப்பமே இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவன் கூட போக மாட்டேன், நம்ம அந்த ஆள் வேற சிரிச்சு சிரிச்சு பயமுறுத்திட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அப்பாவா என் பணத்துக்காக ஏமா அப்படி ஒத்துக்கிட்டாரு, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு என்ன பண்ண தெரியாது. உன்னை இங்கேருந்து பேச பேச எல்லாம் சரி வராதிங்கன்னு தப்பிச்சு போயின்னு சொல்லிட்டு ஓட பார்ப்பாங்களா. உடனே அந்த ஆள் இருக்கான்ல, நீ தடவை தப்பிச்சிருக்கலாம், இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாரு. ஆளுங்களை விட்டு பிடிக்க வச்சு கை காலெல்லாம் கட்டி போட்டுருவாரு. கட்டி போட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகும். கதறுன்னு கதறுவாங்க. அம்மா அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கதறிட்டே இருப்பாங்க. நீ இந்த இடத்துல இருந்தால் தானே தப்பிச்சு ஓடுற, உன்னை நாடு விட்டு நாடை தூக்கிட்டு போனால் தான் நீ சரி வருவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோ கிட்ட வேற சொல்லாமல் வந்திருப்பாங்க. இப்போ யார் நம்மளை காப்பாற்றுவா, நம்ம கதை முடிஞ்சிச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவார். ஏன்னா ஹீரோயினை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஹீரோயினை அவங்களுக்கு வந்து ஏதோ அவங்க பெற்றவங்களை கொண்டே ஆபத்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துருவார். அவரால் இப்போ சண்டை போட முடியாது. அப்போ தான் ஹீரோயின் வேறு அடிக்கடி கேட்பாங்க, உங்கள் காலுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது என் காலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் வந்து கொஞ்சம் இதாக ஃப்ரீயாக நடக்க முடியாது, கொஞ்சம் கால் வீக்காக இருக்குது, ஒரு ஃப்ராக்சர் ஆனதுனால, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஒரு பயங்கரமான ஆள். வந்தவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டமால்னு செம்மையாக அடின்னு போட்டு அடிச்சிருவார். அவ்வளோதான். இப்போ எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க. உடனே அந்த பணம் கொடுத்த ஆள் இருக்காருல்ல, அவர் கேட்பாரு, யார் நீ, தேவையில்லாமல் இதில் வந்து நீ தலையிட்டு இருக்க, இந்த பொண்ணுக்காக, அதுவும் இந்த அழகான ஒரு பொண்ணுக்காக நான் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா, கோடி கணக்கில் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒன்று ஹீரோ என்ன சொல்வார்னா, யாரை கேட்டியா நீ, ஏன் பொண்டாட்டிக்காக நீ பணம் கொடுத்தேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே வந்து எது உன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடும். அப்போ தான் ஹீரோ சொல்வார், ஆமாம் அவன் என்னோட பொண்டாட்டி, லீகலான பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பொண்ணுமே புரியாது. உடனே அவங்க ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த ப்ரூஃபை வாங்கி பார்ப்பாங்க. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், இந்த கழுதைக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அம்மா ஓடி போயிட்டு கல்யாணம் வேற பண்ணியிருக்கா, இவளை நான் எப்படி ஒத்துக்க முடியும், நீ என் மருமகனே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் குதிச்சுட்டே இருப்பாங்க. இந்த ஆள் பணம் கொடுத்த ஆளுக்கா ஒன்றுமே புரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வச்சுட்டே இருப்பார். இப்போ தான் ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, வந்து பேசுவார். அதாவது என்ன பேசுவார்னா, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போ ஒருத்தர ஆயிட்டீங்க அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பார். அதுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ என்ன போய் அவர்கிட்ட போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன தைரியம் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஹீரோயினை போய் அடிக்க போவாங்களா. உடனே ஹீரோ வந்து அடிக்க விட மாட்டார். அவள் என் பொண்டாட்டி, அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இப்போ அப்பா வந்து திரும்ப வந்து ஒய்ஃபை வந்து அதட்டுவார். வாயை மூட்டிட்டு இருக்கேன், எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, உண்மையிலேயே என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அவளுக்கு நீங்கள் வந்து ஹஸ்பண்டாக கிடைச்சதுக்கு, அதனால நீங்கள் இப்போ முன்னாடி கோவமா இருந்தீங்க, இப்போ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிட்டீங்க, இப்போ அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுவீங்களா, அந்த கம்பெனியில் எங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டராக ஏற்றுப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிஸ்னஸாக பேசிகிட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு அந்த பணத்தை கொடுத்து ஒரு சும்மா இருப்பாரா, யோ என்கிட்ட பணத்தை வாங்கிட்டேனே அங்கே டீல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கவும், இப்போ இவர் என்ன சொல்வார், நீங்கள் பார்ப்பா மைண்டில் பலதும் ஓடும். இப்போ இவ்வளோ பெரிய வசதியானவர் வீட்டுக்கு மருமகனாக ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம இதை வாய்ப்பை விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சதை முடிஞ்சு போச்சு, அதனால் இவனை தான் இப்போ நம்ம சமாளிக்கணும்னு சொல்லிட்டு, இங்கே பார்ப்பா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொடுத்த பணத்தை உனக்கு நான் அப்படியே திரும்ப தரேன், அதுலேயும் உனக்கு திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதில் 2 மடங்காக நான் திரும்ப தரேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீரோ கிட்டேருந்து வாங்கி கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிடுவார். இவர் எங்களோட மருமகனாக போயிட்டாரு, கல்யாணமும் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை வேற சமாதானப்படுத்துவார். இவராலையும் ஒன்றும் சொல்ல முடியாதா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ கிளம்பி போயிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கும் வந்துடுவார். ஹீரோ 2 பேரும் உட்காந்து பேசும்போது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதை கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். இவ்வளோ பெரிய வாய்ப்பு வீடு தேடி மருமகனாக வந்திருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அப்போ ஹீரோ கிட்ட வந்து பேசும்போது திரும்ப கேட்பார், அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறீங்களா, கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணால் செய்வேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். என்ன கண்டிஷன், எதாக இருந்தாலுமே ஓகே தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீரோனோட அப்பா சொல்வார். உன்னை ஹீரோ அதுக்கு என்ன சொல்வாருன்னா, ஒன்றும் கிடையாது, இப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு மீட்டிங் போட்டு நம்ம சொல்ல முடியும், தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. அந்த மீட்டிங்கில் வந்து அதாவது ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த பார்ட்டியில் வந்து நீங்கள் உங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த 2 பொண்ணுல நீங்கள் ஹீரோயினை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க, அவள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டா, அதை என்னால் தாங்க முடியல. இப்போ விஷயம் என்னென்னா, அந்த பார்ட்டியில் நம்ம கூப்பிட்டதுக்கப்புறம் எல்லார் முன்னாடியும் ஹீரோயின் மட்டும் தான் நீங்கள் பெத்த பொண்ணு, இது இருக்கால 2வதாக ஒரு பொண்ணு, அவளை வந்து நீங்கள் தத்து எடுத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நீங்கள் வந்து அறிவிக்கணும். அப்படி நீங்கள் அறிவிச்சா மட்டும் நான் இந்த கண்டிஷனுக்கு, அதாவது இதுதான் என்னோட கண்டிஷன், அந்த நீங்கள் அக்ரிமெண்ட்டில் வந்து நான் சைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அந்த சின்ன பொண்ணுக்கா அவ்வளோ கோமுதிரும், இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா, எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு அது பாட்டு கத்தும். ஹீரோ ஒரே வார்த்தையாக சொல்லிவிடுவேன், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா மட்டும் நான் வந்து சைன் பண்ணுறதுக்கு நானும் ஒத்துக்குவேன், இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா சரியான ஆளாக இருப்பார். இதில் என்ன இருக்குது, இது ஒரு நல்ல ஐடியா தான், இது நான் கண்டிப்பாக இதை நான் செய்கிறேன், இதனால் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அவர் பாட்டுக்கு சொல்வார்.
போயிருவாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாட்ட போய் சிணுங்கிக்கிட்டே இருக்கும். "என்னம்மா அப்பா இப்படிலாம் சொல்றாரு, நீ என்ன விட்டு குடுத்துருவியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா சொல்ற மாரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் என்ன தத்தெடுத்த நான் வந்து பெத்த பொண்ணு இல்ல அப்படின்னா வந்துட்டு, அதுக்கப்புறம் நடக்க போற பிரச்சனைகள் எல்லாத்துலயும் யாராவது என்ன மதிப்பாங்களா? குடும்பத்தில உள்ளவங்களோ, அதாவது சொந்தக்காரவங்களோ, இல்ல வெளிய இருக்கவங்களோ யாராவது என்ன மதிப்பாங்களா? என்னோட எதிர்காலம் என்ன ஆகும்? அத பத்திலாம் நீங்களும் அப்பாவும் யோசிக்கவே மாட்டீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். உடனே ஹீரோனோட அம்மாவுக்கு செம கோவம் வரும். உடனே அப்பா கிட்ட சண்டைக்கு போட ஆரம்பிச்சுருவாங்க. "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? இந்த மாரி சொல்லாம கொள்ளாம போயிட்டு யாரோ ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட இவளுக்காக நம்ம பெத்த பொண்ண இந்த மாரி நீ சொல்லணும்னு நெனைக்கிறியா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோனோட அப்பாவுக்கு இப்ப செம கோவம் வரும். அவருக்கு தேவ அந்த பிசினஸ் தான். அது எதா இருந்தாலும் பரவால்ல. அதனால டக்குனு என்ன பண்ணுவாரு, திரும்பவும் அவங்க ஒய்ஃப்க்கு ஓங்கி வராரு. "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? இப்படிதான் நடக்கணும். அவர் அந்த கண்டிஷன் தானே கேட்கிறாரு. வேற ஏதாவது கேட்கிறாரா? இல்ல. நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட குடும்ப தரமும் வந்து இப்போ உயர்ந்துகிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில எது சரியோ அத தானே நம்ம சூஸ் பண்ணணும். உன்னால எல்லாம் கெட்டு போற மாரி இருக்கு. இந்த மாரி மட்டும் நடந்து திரும்ப என் பொண்ணு இப்ப இங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிட்டா, திரும்ப யார் இங்க கூட்டிட்டு வர்றது அவள? திரும்ப எப்படி நம்ம கம்பெனி இது பண்றது? வாய தொறந்தா என்ன பண்ணும்னே தெரியாது." அப்படின்ற மாரி பயங்கரமா அடிச்சு அதட்டி விட்டுருவாரு. என்ன சொன்னாலும் அவங்க அப்பாவும் கண்டுக்க மாட்டாரு. இப்ப ஹீரோ கிட்ட அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, இப்ப என் பொண்ணோட பிறந்தநாள், அதாவது ஹீரோயினோட பிறந்தநாள் வருதுல்ல, அன்னைக்கு வந்துட்டு அவ தான் என்னோட சொந்த பொண்ணு. இவ என்னோட அடாப்டட் டாக்டர் அப்படின்ற மாரி டாட்டர் அப்படின்ற மாரி நான் சொல்லிர்றேன். அப்படின்ற மாரி அவர் சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி நடந்துட்டா மட்டும் உங்க விஷயம் நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிருவாரு. இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன பொண்ணு இருக்குல்ல, அதாவது அது சின்ன பொண்ணுன்னே சொல்ல முடியாது. அது பயங்கரமான ஆளு. அத வந்து என்ன பண்ணும், பெட்ல படுத்துட்டு அழுதுட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில வாழ்றதே வேஸ்ட்டு. என் வாழ்க்கையே வீணா போச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கதறிட்டு இருக்கும். அவங்க அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. உடனே வந்து பொண்ண சமாதானப்படுத்துவாங்க. "நீ கவலைப்படாத. எல்லாமே சரியா போயிரும்னு." எப்படி சரியா போகும்? எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்க. நான் வந்துட்டு பெத்த பொண்ணு இல்ல அப்படின்னா யாராவது என்ன மதிப்பாங்களா? அந்த குடும்பத்தில யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. எப்படி நான் வெளிய தல காட்டுவேன்? என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாரிலாம் அழுதுகிட்டு இருக்கும். உடனே அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாரு உன்கிட்ட ஒரு ரகசியத்த சொல்றேன். அத நீ யார்ட்டயும் சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "உன்கிட்ட இப்ப சொல்றேன். இது விஷயம் யாருக்கும் தெரிஞ்சது கிடையாது. உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவ என் பொண்ணே கிடையாதுன்னு" சொல்லுவாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு கேட்பாங்க. இந்த இந்த தங்கச்சி பொண்ணு அது கேட்கும். "உண்மைய தாண்டி சொல்றேன். அவ வந்துட்டு உங்க அப்பாவோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு தான் அவ. நீ தான் என்னோட ஒரிஜினல் பொண்ணு. அவ என்னோட ஒரிஜினல் பொண்ணு கிடையாது. இந்த மாரி செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத. ஏன் அப்படின்னா வந்துட்டு, அவர் இந்த பிசினஸ்க்காக தான் கூட அத கூட செய்றாரு. இல்லாட்டி அவருக்கு கூட அந்த அளவுக்கு அவ மேல பிரியம்லாம் கிடையாது. இந்த பிசினஸ் டீலிங் மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் அம்மா எல்லாமே நீ சந்தோஷப்படுற மாரி மாத்தி காட்டுறேனா இல்லையா பாரு." அப்படின்ற மாரி இவங்க சொல்லவும் பார்த்தீங்கன்னா, "நீ தாம்மா இந்த வேர்ல்டுலயே எனக்கு பெஸ்ட்." அப்படின்னு சொல்லிட்டு இது சமாதானம் ஆயிடும் இப்ப. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு சந்தோஷமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு நம்ம மட்டும் தான் பெட்டா இருக்கணும். அது உண்மையிலேயே அவ வந்து இப்ப அம்மாவோட பொண்ணு இல்ல அப்படின்னு தெரிஞ்சோனே இதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த விஷயம் வெளியவே தெரியக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லவும், சரிம்மான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இது ஓகேவா ஆயிடும். போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவும் வெளிய வந்திருப்பாங்களா, அந்த டைம் பார்த்து அந்த ஆள் இருக்காருல்ல, கல்யாணத்துக்கு பேசி வச்சிருந்தாங்களே, அந்த ஆள் வந்துட்டு இப்ப ஹீரோயின திரும்பவும் தூக்கிட்டு போறதுக்காக வந்திருப்பாரு. அத பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கா, மரியாதையா ஓடிருன்னு சொல்லும்போது, "அது எப்படிப்பா? எனக்கு பேசி வச்சிருந்த பொண்ண நீ திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் எப்படி விட்டுட்டு போ முடியும்? அதெல்லாம் விட்டுட்டு போ முடியாது. அப்ப நடக்கிற பிரச்சனையில நான் ஒண்ணும் செய்யாம போயிட்டேன்னா அப்படியே போயிருவேன்னு அர்த்தமா? இப்ப பிரச்சனை பண்றதுக்கே வந்திருக்கேன். அவ என் கூட தான் வரணும்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நீ செய்ய போற பிரச்சனைனால உனக்கு நெஞ்சு வலி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மரியாதையா இங்கேருந்து போயிருன்னு சொல்லுவாரு. அவர், "நீ என்ன அவ்ளோ பெரிய ஆளா? அதெல்லாம் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இவள கூட்டிட்டு போகாம இங்கேருந்து போமாட்டேன். இல்ல உங்க 2 பேரையும் உண்டுலன்னு ஆக்கிருவேன். உன்ன கதைய முடிக்கிறேன். அதுக்கப்புறம் அவள நான் கவனிச்சுக்கிறேன்ற" மாரி சொல்லவும், ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, போய் ஹீரோக்கு முன்னாடி போய் நின்றுவாங்க. நின்னுட்டு, "நீங்க அவர எதுவும் பண்ணக்கூடாது. அவர நீங்க எதுவும் பண்றதுக்கு நான் விடமாட்டேன்." அப்படின்ற மாரி நிப்பாங்க. உடனே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, மனசுல பட்டாம்பூச்சியா பறக்க ஆரம்பிச்சுரும். இவ நம்மளுக்காக இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு மேல இவங்க மேல அவருங்க அக்கறையா இருக்கிறதுனால, ஹீரோயின ரொம்பவே பிடிச்சு போயிரும். அப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "நீ இதெல்லாம் டென்ஷன் ஆகாதம்மா. நான் சொல்றத கேளு. நீ அமைதியா இரு மிச்சத்த நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயின், "நான் எதுவும் உங்களுக்காக நான் விடமாட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா, எனக்கு எதுவும் ஆகாது. நீ தைரியமா இருன்னு" சொல்லுவாரு. அதோட இல்லாம இப்ப ஹீரோ வந்து டக்குனு ஃபோன் எடுப்பாரு. ஃபோன் எடுத்து கால் பண்ணுவாரு. கால் பண்ணி, இப்ப இந்த ஆள் இருக்கான்ல, இந்த ஆளும் வந்துட்டு இவரோட கம்பெனில ஒரு சின்ன பகுதி மட்டும் இவருக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அவர் அத வந்துட்டு இப்ப கேன்சல் பண்ணுன்னு சொல்லும்போது, "நீ என்னய்யா உன் இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ண சொல்ற? நீ என்ன அவ்ளோ பெரிய ஆளான்னவுனே, உனக்கு போக போக விஷயம் தெரிய வரும்." அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, வந்துருவாங்க. அந்த அசிஸ்டன்ட் கார்ல வந்தவரு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளையும் இவங்க கூட இருக்க ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினையும் அங்கருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த கதை முடிஞ்சுட்டு இவரு இப்ப நல்லா அடி வாங்கிட்டு உட்கார்ந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து இவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். இந்த மாரி நம்ம கம்பெனி வந்து பெரிய லாஸ் ஆயிடுச்சு. இவரே இவ்ளோ பணம் இப்ப ஹீரோயினோட அப்பாக்கு குடுத்துருக்காருன்னா, அதுவே எல்லாம் லாஸ் ஆகியிருக்கும். ஏன்னா ஹீரோ வந்து கேன்சல் பண்ணி விட்டதுனால. என்ன அப்ப ஹீரோ சொல்லியிருப்பார்ல, இந்த விஷயத்துக்காக உனக்கு நெஞ்சு வலி வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு. இப்ப நெஞ்ச பிடிச்சுட்டு உட்கார்ந்துருவாரு. அடுத்த ராத்திரியில வந்துட்டு நேரா ஹீரோயின் வீடு இருக்குல்ல, அங்க வந்துருவாரு. ஹீரோனோட அப்பா, அம்மா நைட் ட்ரெஸ்ஸோட நின்னுட்டு இருப்பாங்க. வந்தவரு பாத்தீங்கன்னா, "இந்த நேரத்துக்கு என்ன இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா, "நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? அந்த ஆள மாப்பிள உன் பொண்ணு ஒருத்தன் கட்டியிருக்கான். அவன் யார்யா அவன்? அவன் பண்ண என்னோட சொத்து எல்லாமே என்ன விட்டு போயிடுச்சு." அப்படின்னு சொல்லும்போது, அவரு தான் இவ்ளோ பெரிய கம்பெனி
கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "என்ன வேலை பார்த்துருக்குற நீ? எல்லாம் உன்னோட தப்பு. உன் பொண்ண வந்து பணத்துக்காக நீ என்கிட்ட குடுத்துட்டு, அவர் புருஷன்னு தெரியாம நான் அவன்ட்ட வம்ப வளர்த்து, இப்ப என்னோட சொத்து மொத்தமும் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு. என்னோடது போனதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்ன நான் ஒரு வழி ஆக்கிருவேன்னு" சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா, இப்ப இவர மிரட்டி விட்டு போவாரு. அந்த ஆள் வந்து மிரட்டிட்டு போயிட்டாரா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அம்மா வந்து திரும்பவும் அவங்க அப்பா என்ன செய்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, திரும்பவும் அவங்க அப்பா மனச மாத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. பொண்ணு வேற கூட சேர்ந்துக்கும். "இங்க பாருங்க, நம்ம எப்படியாவது அவள வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சா மட்டும் தான் நம்ம குடும்பத்தோட தப்பிக்க முடியும். இல்லாட்டி இந்த ஆள் வேற ஒரு மாரியானவன், நம்மள ஏதாவது பண்ணிடுவான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பொண்ணும் மாறி மாறி சொல்லவும், இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவும். ஹீரோயின் திரும்பவும் வருவாங்க. அப்பா, அம்மா கூப்பிடுறாங்கன்னு. வரும்போது என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாரும்மா, நீ ஏதாவது பண்ணி அவன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு அவருக்கான பணத்த அந்த இதெல்லாம் வந்து குடுக்க சொல்லுமா, அவர மன்னிக்க சொல்லுமா" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க பண்ண வேலைக்காக அவர் உங்க மேல கோவப்பட்டாருன்னா, நான் எப்படி போய் அவர்ட்ட இதெல்லாம் கேட்க முடியும்? இதெல்லாம் அவரோட தனிப்பட்ட விருப்பம். சொல்லும்போது ஹீரோனோட அம்மா என்ன கேட்பாங்கன்னா, "அப்ப எங்கள பத்திலாம் உனக்கு இந்த யோசனையே இல்லல்ல? இந்த மாதிரி நாங்க இத பண்ணலன்னா, அவன் எங்கள மிரட்டிட்டு போயிருக்கான். நாங்க நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கவே மாட்டலன்னு" கேட்கும்போது, "நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்களா? இல்ல, இல்ல. அப்புறம் எப்படி நான் நினைக்கணும்னு மட்டும் நீங்க எதிர்பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்கவும், "இப்ப ஏதாவது பண்ணுமான்னு" சொல்லும்போது, "எதுவுமே என்னால பண்ண முடியாது. உங்க பேச்சையே நான் கேட்க தயாரா இல்ல. இது விஷயமா என்ன இதுக்கு மேல கூப்பிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கள பேச்ச மதிக்காம அங்கிருந்து ஃபர்ஸ்ட் டைமா இப்ப போயிடுவாங்க. பார்த்தோன்னே, "பாத்தீங்களா, பாத்தீங்களா அவளுக்கு எவ்ளோ திமிரு பாத்தீங்களா? இவளெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது." அப்படின்ற மாரி திரும்பவும் அவங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் வந்துட்டே இருக்கும். "அப்பா, அக்கா இப்ப இது என் பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியலையே. ஏன்னா மருமகனும் பெரிய இடத்தாளு. மிரட்டுறவனும் வேற ஒரு மாரியானவனா இருக்கிறான். என்ன பண்ண தெரியாம ஒரு பக்கம் முழிச்சுட்டு இருப்பாரு." அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்துட்டு மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்லருக்கு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி இருக்குல்ல, அது அவங்க அம்மா கூட வந்துரும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட, "அந்த மேக்கப்லாம் பண்ணாலும் உனக்கு நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? உன் ஃபேஸ் கட்டுக்கு அதெல்லாம் செட் செட் ஆகாது. சரியும் வராது. இதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி ஹீரோயின வம்பு வளர்த்துட்டே நின்னுட்டு இருக்கும். அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து எந்திரிச்சுட்டு போயிட்டு ஏதாவது ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போவாங்க. அங்க போம்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க அம்மா கூட தானே அந்த தங்கச்சி வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்கன்னா, ஏதோ வெளியாள் மாரி அக்கா கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கும் அந்த அளவுக்கு. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கு தானே இப்ப தான் அவங்க உண்மைய சொல்லிட்டாங்களே, இவ தான் உண்மையான பொண்ணு, அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி திரும்பவும் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோயினுக்கு எதெல்லாம் புடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கி வாங்கி தங்கச்சிக்கே குடுத்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் திரும்ப திரும்ப கேட்பாங்க, "ஏம்மா 2 பேரையும் நீ தானம்மா பெத்த, ஏம்மா அவகிட்ட மட்டும் இப்படி இருக்க? என்ன ஏம்மா இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்கன்ன உடனே, "உன்ன பார்த்தாலே எனக்கு அப்படி தாண்டி வருது" அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த டைம் கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரா, வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாரு, "என்ன ட்ரெஸ் எடுக்கணுமான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நான் சும்மா தான் வந்தேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து அந்த ஹீரோயினோட தங்கச்சி இருக்குல்ல, அது ஹீரோ கிட்ட போயிட்டு அவர் பணக்காரன்னு தெரிஞ்சோனே அவருக்கு கையெல்லாம் குடுத்து பேச போகும். ஹீரோ உடனே கண்டுக்காத மாரி திரும்பிருவாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவரோட அசிஸ்டன்ட்ட கூப்ட்டு, "இந்த கடைய வந்துட்டு என் பொண்டாட்டிக்கு என்னலாம் ஆசைப்படுறாளோ, அது எல்லாத்தையுமே இந்த கடையிலேருந்து அவளுக்கு வாங்கிரு" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு கார்ட குடுப்பாரு. உடனே ஹீரோயினோட அம்மாக்கு செம்ம சந்தோஷமாயிரும். அதோட தங்கச்சிக்கும் தான் ஹீரோயினோட தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஹீரோயின போட்டு திட்டு திட்டுன்னு திட்டி அவங்கள அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, காயப்படுத்திட்டு இருந்த அம்மாவும், தங்கச்சியும் இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே நேர்மாறா மாறிடுவாங்க. உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போறீங்களா? அதுவும் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா? இவ கூட ஹீரோயினோட தங்கச்சி தான். என்னோட 2வது பொண்ணு. இவளுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ, அத இவளுக்கும் செஞ்சா தானே அவளும் சந்தோஷப்படுவா. எங்களோட செல்ல பொண்ணுங்க 2 பேருமே என்னோட செல்ல பொண்ணுங்க தான். இவ சைஸ்க்கு தகுந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுங்களேன். நல்லா காஸ்ட்லியா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாரிலாம் அவங்க அம்மா ரொம்ப சொல்லும். ஹீரோ பார்த்தா அது வேற கைய குடுத்துட்டு ரொம்ப நடிச்சிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாம ரொம்ப சிரிச்சு சிரிச்சு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பத்திரத்த கொண்டு வந்து குடுப்பாங்க. அதாவது என்னன்னா, ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, ட்ரெஸ்ஸ மட்டும் வாங்க சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த கடைய வந்து ஹீரோயின் பேர்லயே வாங்கியிருப்பாரு. அத பார்த்தோனே அவங்க ஹீரோயினோட அம்மாவுக்கும், தங்கச்சிக்கும் ஒண்ணுமே ஓடாது. இவ்ளோ பெரிய கடைய ஒரு நிமிஷத்துல வந்துட்டு ஹீரோயினுக்காக வாங்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அப்படியே ரொம்ப அசந்து போய் நின்னுட்டே இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்னு. டக்குனு ஹீரோ அதெல்லாம் காதுல வாங்காம அந்த கடைக்காரவங்கள கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா, "இப்ப இந்த கடையோட பத்திரம் வந்து என் பொண்டாட்டி பேருக்கு உடனே வந்துருச்சு. இப்ப அவரு என்ன சொல்வாரு, இந்த 2 லேடீஸும் இதுக்கப்புறம் இந்த கடைக்குள்ள நுழையவே கூடாது." அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அவங்களுக்கா செம்மையா கோவம் வரும். அந்த கடையில இருக்கவங்களும் சொல்லிடுவாங்க, "நீங்க வெளிய வரீங்களா?" அப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கு கோவம் தான் வரும். "என்ன தைரியம் உங்களுக்கு? வேற கடையே இல்லன்னு நெனச்சுட்டே இருக்கீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டது நடக்கலையா உடனே அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வந்துட்டே இருக்கும். "நீங்க இப்ப வெளிய போறீங்களா? இன்னொரு 4 பேர வர சொல்லி உங்கள வெளிய தூக்கி போடவான்ற" மாரி ஹீரோ கேட்கவும், "எங்களுக்கு கடை இல்லன்னு நெனச்சுக்காதீங்க. எல்லா கடையும் எங்களுக்கு இருக்கு." அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப கோவமா பேசுவாங்க. என்னோட தங்கச்சி வந்து அந்த கடைய விட்டு வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அங்க நல்ல காஸ்ட்லியா அழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இப்ப தங்கச்சிக்கு மட்டும் கடையே சொந்தமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு மனசே கேட்காது. அங்க நின்னுட்டு இப்படி போராட்டம் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வாடி போலாம் அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க அத வலுக்கட்டாயமா. உடனே இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த பத்திரத்த ஹீரோயின் கிட்ட குடுப்பாரா, "இது உனக்கு தான்" அப்படின்ற மாரி. ஹீரோயின் வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் புடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் கவலைப்படும்போது என்ன ரொம்பவே அதிகமாவே சந்தோஷப்படுத்துறீங்கன்னு சொன்னோனே, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்னதா ரொமான்ஸ் வேற ஓடிட்டு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, இது குதி குதின்னு குதிச்சிட்டு இருக்கும். அப்போன்னு பார்த்து திரும்பவும் ஹீரோயின் அங்க வருவாங்களா, வரும்போது ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா திரும்பவும் திட்ட தான் செய்வாங்க. "அந்த ஆளு உன் முன்னாடி அப்படி பேசிட்டு இருக்காரு. நீ வந்து சப்போர்ட் பண்றது இல்லையா? உன் தங்கச்சிக்காக நீ அப்படி நின்னுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "இத பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. தனிப்பட்ட முறையில என்கிட்ட பேசாதா இருந்தா பேசுங்க. என் வீட்டுக்கார பத்தி
பத்தி பேசுறதுக்காக என்ன கூப்பிடாதீங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோயினோட தங்கச்சிக்கா செம கோவம் வரும். என்னம்மா அவ என்ன பத்தி பேசிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு இப்படி நக்கலா போயிட்டான்னா, என்ன அவ அவமானப்படுத்திட்டு போறாளா? அத நீ பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க? அப்படின்ற மாரி கேட்கவும், அவங்க அம்மாவுக்கு கோவமா வரும். நீ ஏன் இப்படிலாம் கோவப்பட்டுட்டு இருக்க? டென்ஷன் ஆகுறதுக்குலாம் வேலையே கிடையாது. உனக்கு ஒரு நான் நல்ல ஐடியா சொல்றேன். நான் ஒரு நல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி இருந்தா கூட, அவன் ரொம்ப வசதியானவனா இருக்கான். அவன் கண்ணுக்கு நீ அழகா தெரிஞ்சன்னு வச்சுக்கோயேன், அவன் அவள கழட்டி விட்டுட்டு உன்ன கல்யாணம் பண்ணிப்பான். அப்படின்ற மாரி ஒரு கேவலமான ஒரு ஐடியா குடுக்கவும், "நீ உண்மையா தான் சொல்றியா?" அப்படின்னு கேட்பாங்க அவங்களும். "ஆமா, நீ இன்னும் கொஞ்சம் மட்டும் பார்லர் போய் அழகாகிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளதான். உன் அழகுலயே அவன் மயங்கி போயிருவான். அதுக்கப்புறம் அவகிட்ட அவன் பேசவே மாட்டான். அதே மாரி ஒரு கடை என்ன 10 கடைய கூட உன் பேர்ல அவன் எழுதி வைப்பான்." அப்படின்ற மாரிலாம் இவங்க சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஹீரோயின் கூட கேட்பாங்க அந்த கடைய அவர்கிட்ட வாங்கி குடுத்த உடனே, "எதுக்காக இப்படிலாம் வாங்குறீங்க? ஏன் காச வீணாக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்கிட்ட நெறைய பணம் இருக்குல்ல. நான் செலவு பண்ணா தானே அது கம்மியாகும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்க கேட்க எங்களுக்கு ஒரு கோவமா வரும். "அவன்கிட்ட அவ்ளோ பணம் கொட்டி கிடக்குது. உன் அழகுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான்." அப்படின்ற மாரிலாம் சொல்லவும், "அப்ப நான் இப்பவே பார்லர் போறேன். இன்னும் கொஞ்சம் என்ன அழகாக்கிட்டு, என் ஸ்கின்ன ரொம்ப அழகாக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவன கவனிச்சுக்கிறேன். அவன்கிட்ட இருந்து அவள பிரிக்கவும் செய்றேன்." அப்படின்ற மாரி இவங்க சபதம் எடுத்துக்கிட்டு இப்ப பார்லருக்கு போவாங்க. அடுத்ததா வந்துட்டு இப்ப அப்பா வந்து சொல்லியிருப்பார்ல, இந்த மாரி ஹீரோனோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பார்ல. இப்ப அந்த பார்ட்டி வந்து வரப்போது. ஸோ இவங்க வேற வந்துட்டு அந்த பார்ட்டில ஹீரோ கண்ணுக்கு அழகா தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்து, கண்டிப்பா ஹீரோ வந்து மாறிடுவாரு. மனசு மாறிடும்னு நெனச்சுப்பாங்க. இது 2 பேரும் பேசிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோயின் காதுல விழுந்துரும். "நீ என்னம்மா இந்த மாரிலாம் அவள பேசிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கவும், "அதனால என்ன இருக்கு? இது கல்யாணம் ஆனாலும் யாருக்கு யார் கூட பிடிக்குதோ அப்படி இப்படின்ற மாரி அவங்க அம்மா இப்படி சொல்லவும், ச்சீ அப்படின்ற மாரி அவங்களும் ஒரு மாரி ஒதுங்க போன்னு நெனைப்பாங்க. அந்த மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லருக்கு வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அங்கேயும் ஹீரோயின வந்து அசிங்கப்படுத்திட்டே நின்னுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க போற இடமும் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான இடத்துக்கு தானே அவங்க வந்திருப்பாங்க ஹீரோயின். வந்திருக்கும்போது இப்படி பண்ணும்போது, இப்ப இன்னும் அந்த ஆள் வரல. அவர் வந்துட்டு மேக்கப் போடுறவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுலருந்து வரக்கூடியவரு. அம்மா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 2வது பொண்ணுக்காகவே அந்த ஆள வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, இப்ப இவங்க வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க வந்து "நீ எல்லாம் இந்த இடத்துக்கு எதுக்காக வர? உன் புருஷன் உன் கூட வரலையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். எங்க போனாலும் இப்படி வந்து வந்து வம்பா பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. "நீ மேக்கப் போட்டாலும் போடாட்டியும் ஒண்ணு தான். அதனால நாங்க புக் பண்ணியிருக்க ஆள் இப்ப வந்துருவாரு. ஸோ இந்த இடத்த விட்டு கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அமைதியா நின்னுட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க வெயிட் பண்ண மாரி அந்த ஆளு வந்துருவாரா, வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, "இங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பேரு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவங்க சொல்லுவாங்களா, அவங்கள அப்படியே அங்கருந்து அப்படியே எந்திரிக்க சொல்லிடுவாங்க. இப்ப ஹீரோயின உட்கார சொல்லுவாங்க. கேட்டா ஒண்ணுமே புரியாது. பார்த்தா, இப்ப இவங்க புக் பண்ணி இவங்க வர சொன்னதே வந்து ஹீரோயினுக்காக ஹீரோ அப்பாயிண்ட் பண்ணதுக்காக தான் அவங்க வந்திருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது. தான் கூப்பிட்டதுனால தான் வந்திருக்காங்கன்னு நெனச்சோனே, இங்கேயும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா போயிடும். தங்கச்சிக்காரிக்கும் அவங்க அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, சில பேருக்கு அசிங்கப்பட்டா பட்டு பட்டு பழகிரும்ல. அந்த மாரி தான் அதையும் கண்ண தொடச்சு விட்டுட்டு, கைய கழுவிட்டு திரும்ப வர மாரி இந்த ஃபங்ஷனுக்கும் வந்து கெத்தா நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ஃபங்ஷன்ல அவங்கள அடாப்டட் டாக்டர்ன்னு சொல்லப் போறாங்க. அது கூட அதுக்கு பெருசா இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாம் மாத்திருவேன்னு சொன்னதுனால. இது மட்டும் இல்லாம இதுக்கிடையில அவங்க அம்மா ஒரு வேல பாத்துரும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன்னா இப்ப இங்க தொடர்ந்து அவமானப்பட்டுட்டே இருக்கிறதுனால தங்கச்சிக்காரிய சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, "நீ எதுக்கு அவளலாம் ஒரு விஷயமா நெனச்சிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நிச்சயமா இது எல்லாத்தையும் மாத்துவேன்னு சொல்லியிருக்கேன்ல. என் மேல நம்பிக்கை இல்லாட்டி இரு நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும். போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ கொண்டு வரும். அந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ்ட்லியான பெண்டன்ட் வச்சு ஒரு செயின் இருக்கும். "இது என்னம்மா இது இவ்ளோ காஸ்ட்லியானது? ஏதும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணு கேட்கும்போது, "இது வந்து உன்னோட அக்கா இருக்கால்ல, அந்த ஹீரோயின் அவளோட அம்மாவுடையது. அது வந்து அவ இறந்து போம்போது இத நான் வந்து எடுத்துக்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியுது. "என்னம்மா இது?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. அதாவது வந்துட்டு இப்ப விஷயம் இது வேற மாரி தான் இருக்கு. இன்னும் போக போக வேற மாரிலாம் விஷயங்கள் வெளிய வரும். அது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்." இப்ப இவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "அவங்க ரொம்ப வசதியானவங்க. அவங்களோட சொத்துக்காகவே பல விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வெளிய தெரியாது. நீயும் ரகசியமா வச்சுக்கோ. இந்த பெண்டன்ட் உன்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அந்த பார்ட்டில வர எல்லாருமே எவ்ளோ பேர் உன் மேல ஆசைப்படுவாங்க தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லி தான் பொண்ண சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன்னு அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அத ஜாலியா போட்டுக்கிட்டு அந்த பார்ட்டிக்கும் வந்து அம்மா கூட ஜாலியா நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோனோட அப்பா வந்து ஸ்டேஜ் ஏறி நிப்பாரு. இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி பேசிட்டே இருப்பாங்க. இப்ப எதுக்காக இந்த பார்ட்டின்னு தெரியலையேன்னு. அப்பதான் அவர் என்ன சொல்வாருன்னா, "இந்த மாதிரி என் பொண்ணு இவ. இவள பத்தி சில ரூமர்ஸ் அப்படிலாம் பரவிட்டு இருந்தது. அதெல்லாம் உண்மை கிடையாது. இதுதான் நாங்க பெத்த பொண்ணு ஹீரோயின் தான்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மாவோட முகமும் தங்கச்சி முகமும் அவ்ளோ மோசமா இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாம அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இவ பொறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஃபேமிலி இறந்துட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து தத்தெடுத்த பொண்ணு தான் வந்து என்னோட சின்ன பொண்ணு. அவள நாங்க தத்தெடுத்து தான் வளர்க்குறோம் அப்படின்ற மாரி அவங்க அப்பா இப்ப சொல்லிருவாரு இந்த பார்ட்டில. "ஓ! அப்படியா? அப்ப இவ சொந்த பொண்ணு கிடையாதான்னு?" சொல்லிட்டு சுத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டே இருக்கும். அப்படின்னு வந்துட்டு இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்ட இறங்கி வந்துட்டு எல்லாமே உங்களால தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "ஹேப்பி பர்த்டே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சொல்லுவாரு. அதோட அந்த பொண்ணும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா பொறாமையில பொங்கிட்டு இருப்பாங்க. சும்மா இல்லாம ஹீரோ இப்ப என்ன பண்ணிடுவாரு, அதே மாரி வரிசையா ஒரு 4, 5 பேர் டடாக்கு புடாக்கு நடந்து வந்து வரிசையா நிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா கையில ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானதா இருக்கும். அவ்ளோ காஸ்ட்லியான நகைங்க ஒரு பக்கம் ஒருத்தவங்க தட்டுல வச்சு நிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஃப்ரான்ஸா இருக்குன்னா, ஃப்ரான்ஸ்ல ஒரு பகுதியவே உனக்காக
அம்மாக்காக வாங்கியிருக்காரு அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்க தட்டுலேருந்து அம்மா எடுக்க வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள மீறி ஒரு அவ்ளோ காஸ்ட்லியான திங்ஸா அப்படியே வரிசையா அடுக்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. இத பார்த்தோன்னே, "இது எல்லாமே உனக்கு தான். இத நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, "இல்ல இதெல்லாம் எனக்கு வேண்டாம்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, உடனே அவங்க அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கோவம் வந்துரும். "என்னம்மா நீ இந்த மாரி ஒரு முட்டாள் பொண்ணா இருக்க? மாப்பிள எவ்வளோ ஆசையா உனக்கு இதெல்லாம் குடுக்குறாரு. இதெல்லாம் வேண்டான்னு சொல்ற. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன பொண்ணு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் அவ பேர்லயே தானே வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" இவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லாத மாரி சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, "இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் பாத்தியா? அதனால உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் நான் வாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கவும், ஹீரோயின் வந்து அப்பா கிட்ட மட்டும் அந்த சாவிய வாங்கிப்பாங்க. இந்த நேரத்துல இந்த பொண்ணுக்கு வந்து செம்ம கோவம் வரும். என்ன இங்க அசிங்கப்படுத்திட்டு அவளுக்கு கிஃப்ட் மேல கிஃப்ட்டா வந்துட்டு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இங்க இருந்து போ. இந்த பார்ட்டிய வந்து கெடுத்துறாத" அப்படின்ற மாரி அப்பா சொல்லிடுவாரா. இந்த இடத்துல நிக்கவே அவங்களுக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் அதுக்கு பொறாம தாங்க முடியல. அதால ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல. உடனே என்ன பண்ணும், கதறிக்கிட்டு வெளிய இந்த பார்ட்டில இருந்தே இனிமே எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எவ்வளோ அவமானமா இருக்கு. எல்லாரும் இப்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளிய வேக வேகமா ஓடிட்டு இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, வாசல்லயே வச்சு அத மடக்கி பிடிப்பாரு ஒரு ஆளு. யாருன்னு பார்த்தா, ஆரம்பத்துல பேசி வச்சாங்கல்ல, ஹீரோயின கல்யாணம் பண்ணணும். அந்த ஆளு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பணம் குடுக்காட்டி உண்டு உண்டு இல்லன்னு பண்ணிருவேன்னு மிரட்டிட்டு இருந்தார்ல, பார்ட்டியா கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, ஹீரோயினோட தங்கச்சி, அத வந்து புடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருப்பாரு. "என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத" அது கெஞ்சிக்கிட்டு இருக்கும். "நீ எனக்கு இப்ப நான் சொல்றத நீ செய்ற. என்ன உனக்கு செய்யணும்னு" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "உன்னோட அக்காக்காரி இருக்கால்ல, அவள கொண்டு வந்து என்கிட்ட நீ ஒப்படைக்கிறேன்னும்போது" இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். "என்னதான் ஏதோ நீ செய்ய வந்திருக்கன்னு நெனச்சேன். அவள தானே, அவளால தான் இந்த பார்ட்டில நான் அவ்ளோ அவமானப்பட்டேன். அவள நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லு. அத நான் கண்டிப்பா பண்றேன்னோனே, நீ எதுக்காக அவள கூட்டிட்டு போணும்னு நெனைக்கிறேன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "என்னோட சொத்து மொத்தமும் வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த ஹீரோ வந்து எடுத்துக்கிட்டான். அதாவது கேன்சல் பண்ணி விட்டுட்டான். காரணம் வந்து ஹீரோயினால தானே அவன் அப்படி பண்ணான். அப்ப ஹீரோயினையும் அவன்கிட்ட இருந்து அவன் சொத்தா நெனைக்கிறேன். அவள வந்து அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு." "கண்டிப்பா அத நான் பண்றேன்" அப்படின்ற மாரி இவங்க ஒத்துப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது, "இந்த டேப்லெட்ட கொண்டு போய் அந்த ஜூஸ்ல போட்டு அவகிட்ட குடு. அவ மயங்கி மயங்கி விழுந்தோனே அவள நான் தூக்கிட்டு போயிடுவேன். அது மட்டும் தான் நீ செய்ற வேல" அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, "இவ்ளோ தானே, இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்னு" சொல்லிட்டு வேக வேகமா திரும்பவும் பார்ட்டிக்குள்ள நடக்கிற இடத்துக்குள்ள வந்துரும். வந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்ல அந்த டேப்லெட்ட போட்டுரும். போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் குடுக்கும். ஹீரோயினுக்கு நம்பவே முடியாது. "நீ எப்பவும் இந்த மாரிலாம் பண்ற ஆள் கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, "நான் எவ்ளோ தப்பு பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். என் மனசாட்சி என்ன உறுத்துது. உன்னோட லக்கு உனக்கு எல்லாம் கிடைக்குது. என்னோட லக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்படியே இருந்துற முடியுமா? 1000 தான் இருந்தாலும் நம்ம அக்கா தங்கச்சி தானே. இத நீ ஏத்துக்கிட்டு, இத நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா வந்து, என்ன மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம். நான் பண்ணதுக்கெல்லாம் உன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறதெல்லாம் புதுசா இருக்கா, உடனே அவங்க கிட்ட இருந்து அந்த கிளாஸ வாங்கிட்டு அத குடிக்கலான்னு போவாங்க. கரெக்ட்டா ஹீரோட அசிஸ்டன்ட் எல்லாம் வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "இவ பொய் சொல்றா. இவ மோசமானவன்னு" சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. பார்த்தா பின்னாடியே ஒரு ஆள கட்டி இழுத்து தூக்கிட்டு வருவாங்க. அந்த ஆள் டேப்லெட்ட குடுத்தார்ல, அந்த ஆள புடிச்சு தூக்கிட்டு வருவாங்க. "இவர நாங்க கண்டுபிடிச்சுட்டோம். இவர் சொன்ன வேலையால தான் இவ இந்த மாரி பண்ணியிருக்கா. இவங்க 2 பேருமே வந்து போலீஸ்ட்ட ஒப்படைக்கணும்னு" சொன்ன உடனே, அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பதறிக்கிட்டு போய் வருவாங்க. பாவம் போயிட்டு கேட்பாரு, "வேண்டாம்மா, மன்னிச்சு விட்டுரும்மா அவள" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு, அடம்பிடிப்பாங்க. அவங்களும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, எல்லாருமே ஹீரோவும் செம்ம கோவப்படுவாரு. எல்லாம் அப்படி பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் கிட்ட எப்படியாவது கொஞ்சம் இந்த ஒரு தடவ மன்னிச்சுடுமான்னு கெஞ்சி கேட்கவும், ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்கும்போது, ஹீரோ சரி என் ஒய்ஃப் கேட்குறான்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு தடவ மட்டும் மன்னிக்கிறேன். கிட்ட இந்த மாரி நடந்துக்கிட்டீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாரி ஹீரோ மிரட்டிட்டே இருப்பாரா. அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, "என்ன மிஸ்டர் ரொம்ப அதிகமாவே பேசுறீங்க. அவள ரொம்ப அதிகமாவே திட்டுறீங்கன்னு" சொல்லும்போது, "நீ யாருயா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க எப்படி இவ்ளோ வசதியானவங்களோ, அதே ஈக்குவலா வசதியானவங்க தான் எங்களோட பாஸும். நாங்க இந்த பார்ட்டிக்காக வந்தோம். ஆனா அந்த பொண்ண ஓவராவே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்களே. தப்பு பண்ணா எக்ஸ்கியூஸ் குடுக்க கூட மாட்டீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுவாரா. உடனே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவங்கலாம் அங்கருந்து நகர்ந்து போயிடுவாங்க. இவங்கள்ட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்ற மாரி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களும் ரொம்ப ஹீரோ மாரி நல்ல வசதியான ஒரு பாஸ் அவங்களுக்கு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காருல்ல. அவங்களுக்குள்ள அதெல்லாம் பேசி புரிஞ்சுப்பாங்க. உடனே இப்ப ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்கல்ல, நைஸா இவர் மேல ரொம்ப இது பண்ணுவாங்க. அவர் எதுக்காக இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க போட்டிருக்க பெண்டன்ட் தான். அவங்க அம்மா சொல்லியே கூட்டு வந்தாங்கல்ல, இந்த பார்ட்டில நெறைய வசதியானவங்க வருவாங்க. "நீ போட்டிருக்க பெண்டன்ட்டுக்காகவே உங்ககிட்ட எவ்வளோ பேர் வருவாங்க பாரு" அப்படின்றத சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால இந்த பெண்டன்ட்ட பார்த்துருவாரு. இந்த பெண்டன்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நம்ம பாஸோட, அதாவது அவர் அந்த பாஸ் இருக்காருல்ல, இப்ப வந்திருக்க அவரோட பாஸோட ஃபேமிலியோட பெண்டன்ட் மாரி அது. இந்த பெண்டன்ட் இவகிட்ட இருக்குன்னா, ஒருவேளை நம்ம பாஸுக்கு சொந்தக்காரியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இவள இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா வந்துட்டு, கண்டிப்பா இந்த சொத்தெல்லாம் நம்ம ஆட்டைய போட்டுடலான்ற மனக்கணக்குல தான் அந்த ஆளே வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுல்ல. இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா, அம்மாலாம் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, இவர் கூட இப்பதான் பார்த்துருப்பாங்க. அதுக்குள்ள 2 பேரும் உட்காந்து சேர்ந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. "நீ ரொம்ப அழகா இருக்கன்னு" இவர் சொல்லுவாரு. "நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து என்ன காப்பாத்திருக்கீங்க தெரியுமான்னு" இவங்க வேற கேட்பாங்க. "பின்ன எல்லார் முன்னாடியும் உன்ன ஓவரா பேசினா அது எப்படி கேட்க முடியும்? உன்ன பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சைட்லயே எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சு" அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அளவுக்கு இவர் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு ஈக்குவலான வசதி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாருன்னா, இவர எதுக்கு நம்ம விடணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அவர் தோள்ல சாஞ்சிட்டு அப்படியே ரொமான்ஸா இவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க. 2 பேருமே ஒரு ஒரு கணக்கோட, மனக்கணக்கோடயே மாறி மாறி, அதாவது என்ன சொல்றது, அவங்களுடைய எண்ணமே வேறையா இருக்கும். பணத்துக்காக 2 பேருமே அப்படிதான் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. பேசுவாங்கன்னா, "வீட்டுக்கு நான் எங்க அப்பா, அம்மாவ பார்க்க வரீங்களான்லாம்"
மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து கல்யாணம் வரைக்கும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதோட எங்க வீட்ல அப்பா, அம்மா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பேசுவாங்கன்னா, இப்போ பொண்ணுக்காக சண்டை போடுவாங்க அம்மா. இந்த மாதிரி அந்த பொண்ண மட்டும் பத்தி யோசிச்சீங்களே, என் பொண்ண பத்தி யோசிச்சீங்களா? அவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிரச்சனையில இருக்கா. அதனால தான் ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அங்க வரல, கோச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் அதுக்குள்ள லவ்வர ரெடி பண்ணி வச்சிருக்குன்றதே உங்களுக்கு தெரியாம. உடனே ஹீரோயினோட அப்பா என்ன சொல்வாருன்னா, "இப்ப திரும்ப நான் ஹீரோயின வந்து திட்டிட்டே இருக்க முடியுமா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்குன்னு புருஷன் இருக்கான். அவள நம்ம எதுவும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம இந்த விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட நம்ம கம்பெனிக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படி நீ தப்பாவே நினைச்சிட்டு இருக்க? பேசாம விடு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி 2 சண்டை போட்டுட்டே உட்கார்ந்திருக்கும்போதே, கரெக்ட்டா இவங்க 2வது பொண்ணு வந்துருவாங்க. அவரோட லவ்வரோட வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து, "ஹாய் அங்கிள், ஆன்டி" அப்படின்ற மாரிலாம் 2 பேர்கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாரு. பேசும்போது, "நீங்களா? இவர் தான் என்ன காப்பாத்துனாரு. அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, வீட்டுக்கு கூட்டு வந்து டிராப் பண்ணி விட்டுட்டாரா, இவர் வேற ரொம்ப வசதியானவரோட பாஸ்லாம் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு எல்லாமே ஏதோ பங்கு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். நான் உங்க பொண்ண வந்து பார்த்தோனே எனக்கு பிடிச்சிருச்சு. நான் அவள கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது, உடனே அவங்க அம்மா, "நாளைக்கே கல்யாணத்த வச்சுக்கலாமே" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே அப்பாவுக்கு கோவம் வரும். "கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? நீங்க யார் என்னன்னே எங்களுக்கு தெரியாது தம்பி. என்ன ஏதுன்னு பேசுவோம். பெரியவங்கலாம் பேசி அப்புறமா முடிவெடுப்போம். அவ சின்ன பொண்ணு." அப்படி இப்படின்னு இப்ப மட்டும் ரொம்ப விவரம் இருக்க மாரி பேசுவாரு. உடனே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு சரியா அது பிடிக்காது. பெரிய பொண்ணுக்கு மட்டும் ஒரு பணக்கார வாழ்க்கை அமைஞ்சிருச்சுல்ல. இவளுக்கும் அமைஞ்சா என்னவா? என்னதான் அந்த மனுஷனுக்கு இப்படிலாம் நினைப்பானோ? அப்படின்னு தெரியல நினைச்சுப்பாங்க. டக்குனு என்ன சொல்வாங்கன்னா, அவர்கிட்ட அந்த பையன் இருக்கார்ல அவர்ட்ட என்ன சொல்வாங்கன்னா, "இல்ல திடீர்னு வந்து நீங்க பொண்ணு கேட்குறீங்களா? அதனால அவங்க அப்பா அப்படி இருக்காரு. நான் பேசி புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் நிச்சயமா உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி ஆன்டி நான் இப்ப கிளம்புறேன்னு" சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவாரு. மாப்பிள்ளை இப்ப வந்து என்ன சொல்லிரு ஒரு வார்த்தை வந்து போட்டு குடுத்துருப்பாரு. என்னன்னா, "இவங்க போட்டிருக்க நெக்லஸ் வந்து எங்க பாஸுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த நெக்லஸ பார்த்துருக்கேன். அதனால தான் அவங்கள உடனே அடையாளம் கண்டு நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ண பார்த்தோனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பாரு. அவங்க பேச பேச டக்குனு வந்து அவங்க அம்மா அந்த நெக்லஸ குடுத்தது வந்து அவங்க அப்பாக்கே தெரியாம தானே குடுத்துருக்காங்க. டக்குனு இந்த 2வது பொண்ணு வந்து வேக வேகமா அந்த நெக்லஸ் வந்து மறைக்கும். அவரும் பேசிட்டு எந்திச்சு போனோனே பார்த்தீங்கன்னா, பொண்ண உள்ள அனுப்பி விட்டுருவாரு. பொண்டாட்டிய போட்டு ஓங்கி ஒரு அறை. "நம்ம பொண்ணுங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் தெரியக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளோ நாளா சொல்லி வச்சிருந்தேன். என் அனுமதி இல்லாமயே வந்துட்டு என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட அந்த பெண்டன்ட்ட வந்து அவள்ட்ட குடுத்துட்டியா நீ?" அப்படின்னு கேட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அந்த இன்னும் சைன் பண்ணலல்ல, அந்த சைன் பண்றதுக்காக வந்துட்டு பொண்ணையும் அதாவது ஹீரோயினையும், ஹீரோவையும் வந்துட்டு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி இன்னும் அவங்களுக்குன்னு எதுவுமே செய்யலல்ல. வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டு அவங்கள தங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல சைன்லாம் வாங்கிட்டு அவங்கள அனுப்புற மாரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இப்ப ஹீரோவும், ஹீரோயினும் வர நேரமாகுது. நம்ம சண்டைய அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ, ஹீரோயினும் வந்துருவாங்க. வந்தோனே அவங்க கையில வந்துட்டு ஹீரோ வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரா, கூட இதுக்கு எதுவுமே இருக்காது. சூடு சொரணே இருக்காது. உடனே வேக வேகமா போய் அந்த கிஃப்ட்ட போய் வாங்க போகும். "எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ திட்டி விட்டுருவாரு. "இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தது என் பொண்டாட்டிக்காக. உனக்காக கிடையாது." அப்படின்னோனே, அப்புறம் போய் அது பாட்டுக்கு ஒரு பக்கமா போய் நின்றும். இதனால அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. அதனால ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இப்ப சரியாவே பேச மாட்டாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஏன்னா, அந்த ஆள் சொன்னபடி கேட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்த ஏற்படுத்தியிருந்தாங்கல்ல. அதனால அவங்க 2 பேருமே சரியா பேச மாட்டாங்களா. இப்ப இவங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "அவன் என்ன அந்த மாரி மிரட்டுனான். அதனால தான் நான் அந்த மாரி ஒத்துக்கிட்டேன். இல்லாட்டி நானா ஒத்துப்பேன். சொல்லு உனக்கு நான் கெட்டத நினைப்பேனா?" அப்படின்ற மாரிலாம் அது கேட்டுட்டே இருக்கும். உடனே இது பேசுறதெல்லாம் அவங்க 2 பேரும் நம்பாம என்ன பண்ணுவாங்க, கிண்டல் அடிச்சு சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்களா. உடனே இது கதறி கதறி அழ ஆரம்பிச்சுரும். உடனே அவங்க அம்மா வேக வேகமா வந்துரும். என்னாச்சுன்னு உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன கிண்டல் பண்றாங்கம்மான்னு சொல்லவும், உடனே அவங்க அம்மா, "அவ சின்ன பொண்ணு தானே. அவகிட்ட போய் இந்த மாரி நடந்துக்கிறீங்கன்னு" கேட்கும்போது, அவங்க அப்பாக்கு இப்ப கோவமா வரும். "2 பேரும் வாய மூடிட்டு உள்ள போறீங்களா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுவாரு. அதுக்கப்புறம் வெல்கம் பண்ணுவாரா. அப்ப வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, "நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு போவாங்க. ஹீரோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, படி ஏறி மேல போவாங்களா, அதுக்குள்ள அது வேக வேகமா இது கண்ண துடைச்சிட்டு திரும்ப மேல ஏறிரும். மேல ஏறி நின்னது என்ன பண்ணும், ஹீரோயின்ட்ட பேசுற மாரி பேசிட்டு, இப்ப படியிலேருந்து ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுறணும்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சுரும். டக்குன்னு என்ன பண்ணும், ஹீரோயின தள்ளி விடும். ஆனா, அவங்க சட்டையில வழுக்கிக்கிட்டு இது போய் உருண்டு வந்து கீழ வந்து விழுந்துரும். விழுந்தது சும்மா இல்லாம ஹீரோயினுக்கு அவங்க அவங்க வந்து புடிச்சிருவாங்க. தடுமாற போனவங்க புடிச்சிடுறாங்க. அவங்கள தாண்டிக்கிட்டு இது வந்து தள்ளி விட்டதே தடுமாறி வந்து விழுந்துருது. கீழ விழுந்தது பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஹீரோயின் வேற மேல நின்னுட்டு இருக்காங்களா, "அவ தான் என்ன தள்ளி விட்டுட்டா" அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அவங்க அம்மாவ நம்பிருவாங்க. "நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ ரொம்ப மோசமான பொண்ணா இருக்க. இவ்ளோ உனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. நீ இப்படிலாம் உன் தங்கச்சி நீ இந்த மாரி பண்ணிட்டு இருப்பியா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டவும், "நான் அந்த மாரி பண்ணவே இல்ல. அவள தள்ளி விடவே இல்ல. அவ தான் என்ன தள்ளி விட்டா. அவ தான் தடுமாறி விழுந்துட்டா" அப்படின்னு சொல்லும்போது நம்பவே மாட்டாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவமா வரும். என் பொண்டாட்டி அந்த மாரி தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு அவர் சொல்லுவாரா, நம்ப மாட்டாங்க. டக்குன்னு இப்ப ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, "நாங்க ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னாலே வந்துட்டு, அந்த இடத்துல உள்ள எல்லா இடத்துலயுமே வந்து நாங்க சிசிடிவி கேமராவெல்லாம் நாங்க வச்சுருவோம். இப்ப இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமராலருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இப்ப இங்க என்ன நடந்தது அப்படின்றது வந்து இப்ப இங்க தெளிவா தெரிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லவும், "போடுங்க பார்த்துருவோம்" அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லிட்டே இருக்கும். அப்பதான் டக்குன்னு இந்த தங்கச்சி இருக்குல்ல, அது என்ன பண்ணணுமா, "வேணாம்மா அத ப்ளே பண்ண வேண்டான்னு சொல்லுமான்ன" உடனே இப்ப ஹீரோனோட அம்மாவுக்கு புரிஞ்சிரும். இவ தான் ஏதோ ஒரு வேல பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டக்குன்னு அவங்க அம்மா என்ன பேசுவாங்கன்னா, "இல்ல, இல்ல பரவால்ல விடுங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு? என்னதான் இருந்தாலும் நம்மலாம் ஒரே ஃபேமிலி. ஒருத்தர் மேல ஒருத்தர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? நாள பின்ன ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்த்து பேசணும்ல. நீங்க வேற விருந்துக்கு வந்திருக்கீங்க. எதுவும் நினைச்சுக்காதீங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி
கத்திரும். ஹீரோவும் சிரிச்சுட்டு அமைதியா விட்டுருவாரு. பெருசா அதெல்லாம் கிளற மாட்டாரு. இதுவே அதுங்களுக்கு போதும் போதும்னு இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்தவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணல. எல்லாரும் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பவுல வச்சு அதில கொஞ்சம் நூடுல்ஸ போட்டு கொஞ்சம் சூப்ப ஊத்தி குடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன பண்ணுவாரு, டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஹீரோயினுக்கு வாய தொடச்சு விடுவாரு. அவங்க 2 பேரும் அந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் ஹீரோயினோட அம்மாவுக்கும் பிடிக்காது. ஹீரோயினோட தங்கச்சி வந்து 2 பேரும் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோவ எப்படியாவது மயக்கி இவங்கள கல்யாணம் பண்ண வச்சணும் அப்படின்ற மாரி இது ஒரு பிளான் பண்ணிட்டா மட்டமான பிளானு. அந்த பிளானுக்காக என்ன பண்ணும்னா, டக்குனு இதுக்கு இது ஞாபகம் வந்துரும். உடனே என்ன பண்ணும், நான் உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு எடுத்து அவங்க அவர் சாப்பிடுற பிளேட்ல வந்து அவங்க எடுத்து கொஞ்சம் டிஷ்ஷ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இது 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்கும். டக்குனு வந்து ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அவர் என்னோட ஹஸ்பண்ட். அவர எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு. இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்க்குறேன்னு பேர்ல அவர கஷ்டப்படுத்தாத. அது அவருக்கு பிடிக்காதுன்னு அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது, ஹீரோ டக்குனு என்ன பண்ணிருவாருன்னா, அவங்க எடுத்து வச்சாங்கல்ல அந்த பவுல அப்படியே டோட்டலாவே ஒதுக்கிருவாரு. ஒதுக்கிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேற புதுசா எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. அத ஹீரோ ஆசையா சாப்பிடுவாரு. இதெல்லாம் பார்க்கவே நல்லாருக்கும். உடனே அதுக்கு அப்படியே செம்ம நோஸ் கட்டா போயிடும். வேற என்ன பண்ண தெரியாம அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கும். அது கூட திரும்ப அப்படியே அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா வேற. அது போய் இப்ப என்ன சொல்லும்னா, இதுக்கெல்லாம் போய் அப்செட் ஆகி உட்கார்ந்திருந்தீன்னா, அவ்வளோ சொத்தெல்லாம் அடைய முடியாது. நம்ம தான் அடிக்கடி நம்ம வந்து போராடிக்கிட்டே இருக்கணுன்ற மாரி ஐடியா குடுக்கும். நான் போய் போய் பேசுறேன். ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு பார்த்தா, எதுலயுமே அவன் என்ன அலோவ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னோனே, அவன் அப்படிதான் பண்ணுவான். நம்ம தான் அதுக்கெல்லாம் வழிய கொண்டு வரணும். ஒண்ணும் இது லேஸ்பட்ட விஷயம் இல்ல. இதெல்லாம் நான் சொல்ற மாரி செய்யின்ற மாரி அவங்க அம்மா ஐடியா குடுத்துட்டு இருக்கும். அதுக்கு நான் இப்ப என்னம்மா பண்றதுன்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த அந்த பேபி ட்ரெஸ், பேபி டால் ட்ரெஸ் அந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸ இன்னைக்கு வந்து அவங்க நம்ம வீட்ல தான் தங்க போறாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாரி சொல்லவும், என்னம்மா சொல்றேன்னா, ஆமா. இத தவிர வேற வழியே இல்ல. இது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அவள தொரத்தி விட்டுட்டு, அவன கல்யாணம் பண்ண வச்சுருவேன். அப்படின்ற மாரி சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எப்படிம்மா நடக்கும்னு கேட்கும்போது, இந்த ஒரு கிளிப் நான் குடுக்குறேன். இத தலையில வச்சுக்கோ. இதுல வந்து சின்ன கேமரா ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மட்டும் உங்க 2 பேருக்குள்ள எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, கண்டிப்பா இத வச்சே உன்ன நான் கல்யாணம் பண்ண வச்சுருவேன். அதுக்கப்புறம் அந்த சொத்துக்கு நீ தான் வாரிசு, அதாவது சொந்தக்காரி அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லவும், இதுக்கு தலகால் புரியாது. அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாரி அவங்க அம்மா சொன்ன மாரியே ஒரு ட்ரெஸ்ஸ ஒண்ணு போட்டுக்கிட்டு, தலையில ஒரு கிளிப் ஒண்ணு வச்சுக்கிட்டு, நான் கரெக்ட்டா இருட்டுல பார்த்தீங்கன்னா, ஹீரோட ரூமுக்குள்ள நுழைஞ்சிரும். நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா, அவர் பெட்ல தான் மெதுவா கைய தூக்கி வைக்கும். அதுக்குள்ள லைட்ட போட்டுருவாங்க. இந்த இந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, கைய கால மடக்கி 4 பேர் வந்து கரெக்ட்டா வந்து புடிச்சிருவாங்க. எங்கருந்து தான் வந்தாங்களோ தெரியல, கரெக்ட்டா வந்து புடிச்சிருவாங்க. ஹீரோயினே வருவாங்க. பார்த்தா வந்துட்டு இவங்க அரகுற ட்ரெஸ்ஸோட வந்துட்டு இந்த மாரி இருக்கிறது வந்தோனே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். "நீ இப்ப இங்க என்ன பண்ண வந்த?" அப்படின்ற மாரி இப்ப எல்லாம் வந்துருவாங்க. லைட்ட போட்டோனே பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க ஆளுங்கலாம் வந்துட்டாங்களா, இப்ப அப்பா, அம்மாவும் வந்துருவாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு அவங்கலாம் யாருக்குமே புரியாது. அப்ப அப்படியே முட்டி போட்ட மாரி அவங்கள புடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க அந்த ஆளுங்கலாம். ஹீரோ பாட்டுக்கு கட்டில்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. உடனே அவங்க அம்மா கிட்ட இப்ப கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா விஷயமும் வெளிய வந்துரும். இப்ப அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எப்படின்னு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து அவங்க தலையில ஒரு கிளிப் வச்சிருக்காங்கல்ல, அந்த கிளிப்ப எடுத்து காட்டுவாங்க. "இதுல கேமரா இருக்குல்ல, இதுல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது இப்ப தெரியும் பாருங்க." அப்படின்னோன அத இப்ப இப்ப ப்ளே பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. போய் அப்பா ஃபர்ஸ்ட்டு நம்ப மாட்டார்ல, பொண்ண எதுவும் பண்றாங்கன்றதுக்காக. அத ப்ளே பண்ணி காட்டும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, "இங்க இது மாரி போ. இப்ப இங்க வந்து அவ இல்ல. அதாவது அந்த ஹீரோயின் வந்து இந்த இடத்துல இப்ப இல்ல. அவ எங்க போயிருக்கான்னு தெரியல. அவ வெளிய எங்கேயாவது இருப்பான்னு நெனைக்கிறேன். இந்த நேரத்த நீ பயன்படுத்திக்கோ." அப்படின்ற மாரி அவங்க அம்மா அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் வேற சொல்லி உள்ள வேற அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாமே வேற ரெக்கார்ட் ஆக்கியிருக்கும். அவங்க அப்பாவுக்கு சரியான கோவம் வரும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "நீங்கலாம் பொம்பளைங்களே கிடையாது." அப்படின்ற மாரி பயங்கரமா திட்டுவாரு. உடனே ஓங்கி ஒரு அறைய வேற போட்டுருவாரு. எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியாது. உடனே பார்த்தீங்கன்னா, பொண்ண திரும்பவும் ஒரு அடி. போய் அவள்ட்ட போய் மன்னிப்பு கேளு போ. இப்படிலாமா பண்ணுவ? அப்படி இப்படின்னு கேட்கவும், அவங்களும் போய் நான் தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிக்கவும், இவ்ளோ சீப்பா நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏம்மா நானும் உன் பொண்ணு தானே. பொண்ணோட வாழ்க்கையில இந்த மாரி விளையாடுறதுக்காக அவள நீ இது மாரி சொல்லி அனுப்புறிய? உனக்கெல்லாம் வெட்கமா இல்ல? அப்படி இப்படின்னு நல்லா கேட்டுட்டு, இப்போ கோச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்துருவாங்க. இதுலயே ஹீரோயின் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். உடனே ஹீரோ அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு, "இங்க போதும் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்ததுன்னு" சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கும் வந்துருவாரு. இதே நேரத்தில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினோட தங்கச்சி வந்து ஒருத்தர லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்தாங்கல்ல, அவர் வந்து இவங்கள நோட்டீஸ் பண்ணதே வந்து அந்த பெண்டன்ட்க்காக தானே. அத பத்தி அவரோட பாஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால வந்துட்டு, "அந்த பொண்ண நீங்க கூட்டிட்டு வா. அவள பத்தி நான் பார்க்கணும், பேசணும்னு" சொல்லவும், அவங்க அந்த ஹீரோயினோட தங்கச்சிய கூட்டிட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த தாத்தாவா ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, "இந்த பெண்டன்ட்ட காட்டுமான்னு" சொல்லும்போது, அந்த பெண்டன்ட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, "இது என்னோட பொண்ணோடதாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப கதைப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா தான் இந்த தாத்தா. இந்த தாத்தா வந்து இந்த இந்த பெண்டன்ட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, "இது என்னோட பொண்ணோடதாச்சு. இது எப்படிம்மா உன் கையெழுத்துல வந்திருக்குன்னா, இது எங்க அம்மா குடுத்தாங்க." அப்படின்ற மாரி அது சொல்லவும், இப்ப அந்த 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 பொண்ணுக்கே தெரியும். அதாவது ஹீரோயினோட தங்கச்சிக்கே தெரிஞ்சிரும். ஓ! இந்த தாத்தா வந்து ஹீரோயினோட தாத்தா இது. ஏன்னா இப்ப போட்டிருக்க அந்த நெக்லஸ் வந்து அவங்க அம்மாவோடது தானே. ஆனாலும் இப்ப இந்த இடத்துல இது என்ன சொல்லணும்னா, இவ்ளோ வசதியானவரா இருக்காரு. அப்ப இந்த சான்ஸ நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளே இவங்களோட பேத்தியா அப்படியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இது என்னோட பொண்ணோடதுமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்ப என்னோட நீ பேத்தியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா தாத்தா நான் தான் உங்களோட பேத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதோட பேரெல்லாம் கரெக்ட்டா தான் சொல்லும். ஆனா அடையாளத்த மட்டும் இந்த மாரிலாம் சொல்லி அப்படியே சொல்லவும் அவருக்கு சந்தோஷமா தாங்காது. எத்தன வருஷமா நான் தேடி இருக்கேன் தெரியுமாம்மா? என் பொண்ண தான் நான் இழந்துட்டேன். என் பேத்தியவாது நான் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பேசுவாரு.
குடுப்பாரு. அதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தாத்தா என்ன பண்ணிடுவாரு, ஒண்ணுக்கு 4 கார்ட் எடுத்து கையில குடுப்பாரு. "உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கம்மா. ஏகப்பட்ட பணம் கொட்டி கிடக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால உனக்கு புடிச்சதெல்லாம் வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லவும், இதுதான் நம்மளுக்கு அதாவது அடிச்சது அதிர்ஷ்டம் அப்படின்ற மாரி அதுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். சும்மா இருக்குமா, அந்த கார்டெல்லாம் தூக்கிக்கிட்டு இப்ப பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கடைங்களுக்குள்ளயா நுழைஞ்சிரும். நுழைஞ்சு எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, அங்க ஹீரோயின் வந்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவையும் வேற ஷாப்பிங்க்கு கூட்டு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் எல்லா திங்ஸும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, "என்னம்மா இங்க இவ வந்திருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்களா, உடனே ஹீரோயின் எந்த ட்ரெஸ் எடுக்குறாங்களோ, அத புடுங்கி புடுங்கி இது பார்த்துட்டே இருக்கும். உடனே ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மைண்டே இருக்காது. சரி நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்க போயிடுவாங்க. உடனே இத அவங்க அம்மாகிட்ட என்ன சொல்றேன்னா, "இன்னைக்கு அவ தனியா மாட்டியிருக்கா. அவள நான் என்ன பண்றேன் பாரேன். ஏன்னா அவன் புருஷன் கூட இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "வேணாம் பேசாம விடுறி பார்த்துக்கலாம். ஏற்கனவே உங்க அப்பா பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. வலி தாங்க முடியலன்னு சொல்லும்போது, நீ பேசாம இரும்மா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இது பாட்டுக்கு அவங்க அம்மாவ கூட்டிட்டு போகும். இப்ப நேரா ஹீரோயின் எங்க போயிருப்பாங்கன்னா, ஹேண்ட் பேக் செக்ஷன் இருக்கும்ல, அங்க போய் பார்த்துட்டு ஒரு பேக்க தூக்குவாங்களா, உடனே அவங்க கையில இருந்து டக்குன்னு வெடுக்குன்னு புடுங்கிட்டு, "இத நான் வாங்கணும்னு நெனச்சேன். நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லணும். ஹீரோயினும் பார்த்துட்டு குடுத்துருவாங்க. அடுத்ததா வாங்கலான்னு சொல்லிட்டு வேற ஒரு பீஸ் எடுத்து கையில தான் வைப்பாங்க. அதுக்குள்ள அது இப்படியே ஹீரோயின் என்னென்னத்தெல்லாம் தொடுறாங்களோ, அது எல்லாத்தையும் நான் வாங்கணும்னு நெனச்சது, நான் வாங்கணும்னு நெனச்சதுன்னு சொல்லி சொல்லி வாங்கி வாங்கி வச்சுக்கும். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது எல்லாத்தையும் பில் போடுங்கன்னு சொல்லி அனுப்பவும், இப்போ பில் எல்லாம் போட்டு அவங்க கிட்ட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுத்துருவாங்க. "இங்க பார்த்தியா, என்கிட்ட எவ்ளோ பணம் வந்திருக்குன்னு. இப்ப நீ நெனைக்கிற மாதிரி நான் கிடையாது. நீ இருக்கிய வசதியான ஒரு வாழ்க்கை. அத விட பெரிய வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு." அப்படின்ற மாரி அது பேச ஆரம்பிச்சுரும். இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது. ஆனாலும் அவங்க அதெல்லாம் பெருசாவே கண்டுக்க மாட்டாங்க. அந்த சேல்ஸ் கேர்ள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னைக்கு நீ வந்து நல்லாவே சேல்ஸ் பண்ணியிருக்க. இன்னைக்கு இவ்ளோ திங்ஸ் ஒரே நாள்ல உன்னால தான் சேல்ஸ் ஆகியிருக்கு. அதனால உனக்கு இன்னைக்கு போனஸ் வந்து இவ்ளோ அமௌண்ட் குடுக்குறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு "நீ என்னடி சேல்ஸ் அது மாரிலாம் குடுக்குறது?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அந்த தங்கச்சிகள் அது கேட்கும்போது, "இந்த கடையே என்னோடது தான்" அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அம்மாவும் பொண்ணும் பார்ப்பாங்க. லாஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டேன். அப்பவே வந்து என் வீட்டுக்காரர் வந்து இந்த கடைய என் பேர்லயே வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லவும், அதுங்களுக்கு வாயடிச்சு போயிடும். உடனே அவங்க அம்மாக்கு செம்ம கோவம் வரும். "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது உண்மையிலேயே உன்னோட கடையா இருந்தா எதுக்காக நீ காசு வாங்கணும்? இப்பவே உன்னோட அந்த பில் எல்லாம் பே பண்ணாங்கல்ல, அந்த காச திரும்ப வாங்கி உன் தங்கச்சி கிட்ட குடு" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, "அது எப்படி நான் பண்ண முடியும்? நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. இது என்னோட கடை. நான் எப்படி அத காச திரும்ப குடுக்க முடியும்? அது பண்ண முடியாது. அது ரூல்ஸ் படி கிடையாது" அப்படின்னு சொல்லவும், ஹீரோனோட அம்மாக்கு வந்து செம்ம கோவம் வரும் இப்ப. அந்த ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப எனக்கு வசதியான ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அவர் வந்துட்டு உன் வீட்டுக்கார் மாதிரி தான். உன் வீட்டுக்கார் இப்போ ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காருல்ல, அவர் நினைச்சாருன்னா அந்த கம்பெனியே இல்லாம அவர் ஆக்கிடுவாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் வசதியானவர் தெரியுமா?" அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கான்ற மாரி யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நம்பளால வந்துட்டு நம்ம வீட்டுக்காருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஹீரோ நினைப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து வந்துருவாரு அந்த இடத்துல, "இங்க என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்வான்னா, "இங்க பாரு, இப்ப நீ உடனே வந்து இவள நீ விவாகரத்து பண்ணணும். அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோயேன், உன் கம்பெனி மொத்தமா நஷ்டமாயிடும்" அப்படின்னு சொல்லவும், மரியாதையா இங்கேருந்து அம்மாவும் பொண்ணும் வெளிய போயிடுங்க. இல்லன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாரி ஹீரோ மிரட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். பார்த்தீங்கன்னா 2 பேரையும் திட்டி வெளிய அனுப்பிருவாரா, இப்ப அவங்க வந்து "நான் உங்கள சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடும். அப்ப ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்போ உங்க பிசினஸ் வரைக்கும் லாஸ் ஆக போயிடும் அப்படின்னா வந்துட்டு, "அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கவலைப்படுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப 2 பேரும் வீட்டுக்கு வந்தோனே, ஹீரோ அவங்களுக்குன்னு கிஃப்ட் குடுத்துருப்பார்ல, அந்த கிஃப்ட்ட எல்லாத்தையும் தூக்கி ஹீரோ கிட்ட குடுப்பாரு. "இது எல்லாமே என்கிட்ட சும்மா தான் இருக்கு. இது எப்படியாவது எல்லாத்தையும் வச்சாவது நம்ம பிசினஸ வந்து நம்ம நல்லபடியா வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த லாஸும் ஆயிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். ஹீரோயின கூப்பிட்டு சமாதானப்படுத்துவாரு. "இங்க பாரு, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அந்த மாரி எதுவுமே நடக்காது. இதெல்லாம் உனக்கு நான் ஒருத்தர் கிஃப்ட்டா குடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து, எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் காசு தான். என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. நீ அத பத்தி எதுவுமே கவலைப்படாத" அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு வந்து சமாதானப்படுத்திட்டே இருப்பாரு. சமாதானப்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூப்பிட்டு கூப்பிட்டு மடியில வேற உட்கார வச்சு பேசுவாரா, நல்லாருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு அந்யோன்யமா நல்லாருக்கும். அது மாரி அவங்க பேசிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா இவங்க உள்ள திரும்பவும் வந்துருவாங்க. "நான் அவ்ளோ சொல்லி நீங்க இன்னும் மாறலல்ல. நீ மட்டும் அவள விவாகரத்து பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, "நீயும் உன் பொண்டாட்டியும் என் கால்ல விழுந்து கெஞ்சணும். என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி நீங்க மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, நான் வந்து இத விட்டுருவேன். இல்லன்னா அத சும்மா விட மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ 4 பேர புடிச்சு அவங்கள வெளிய அனுப்ப சொல்லுவாரு. அப்பவும் வந்துட்டு திரும்ப திரும்ப அது பிரச்சனை பண்ணிட்டே இருக்குமா, உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "இது என்னோட வீடு. இந்த வீட்ல நீ இருக்கிறதுக்கு உனக்கு எதுவுமே கிடையாது. இங்கேருந்து வெளிய போன்னு" சொல்லிட்டு திரும்பவும் திட்டி அனுப்பிருவாங்க. அப்ப ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, "நான் வேணா அவகிட்ட போனா போது, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுர்றேன். அவ இந்த பிரச்சனை எதுவும் பண்ணாம இருக்கட்டும்னு" சொல்லும்போது, "நான் திரும்பவும் சொல்றேன், என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சமாதானம் சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோயினோட தங்கச்சி, அது என்ன பண்ணும், அந்த தாத்தா இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு அவங்க 2 பேரும் என்ன எவ்வளோலாம் கிண்டல் பண்றாங்க தெரியுமா? என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா தப்பும் அவங்க பேர்ல இருக்க மாதிரியே சொல்லிட்டே இருக்கும். உடனே அத லவ் பண்ற அந்த பையன் இருக்கான்ல, அவனும் சொல்வான், "நானும் அந்த பார்ட்டிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஆள் ஓவரா தான் போயிட்டே இருக்கான். பணம் இருக்குன்றதுக்கு அவன் ஓவரா ஆடுறான்" அப்படின்ற மாரி அவரும் இதுக்கு சப்போர்ட்டா பேசிருவாரு. உடனே இந்த தாத்தாக்கு செம்ம கோவம் வரும். அவன் எப்படி அப்படி பண்ணலாம்? உடனே அவங்க 2 பேர நான் பார்க்கணும். அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. அந்த பொண்ண வந்து கட்டி இழுத்து தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, கைய கால கட்டி தூக்கிட்டே வந்துருவாங்க. கட்டி கொண்டு வந்து இவரு முன்னாடி தாத்தா முன்னாடி போடுவாங்களா, "இந்த பொண்ண
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே அந்த தாத்தாக்கு ஒரு மாதிரி இருக்கும். "ஓ! நீ தானாம்மா அது? என் பேத்திக்கு ரொம்ப தொடர்ந்து தொல்ல குடுத்துட்டே இருக்கிறது." அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோயின் இப்ப கேட்பாங்க. "நாங்க என்னம்மா பண்றோம்? என் பேத்தி வந்து அவள ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. இதெல்லாம் நல்லதில்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து, அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ கரெக்ட்டா வந்துருவாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினோட கட்ட டக்கு டக்குன்னு அவுக்க சொல்லிடுவாரு. கைய அவுத்த உடனே பார்த்தீங்கன்னா, "உனக்கு ஒண்ணும் ஆகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரா. உடனே இப்ப ஹீரோக்கும் இவருக்கும் பேச்சு நடக்கும். "நீங்க வந்து என் பேத்திய வந்து ரொம்ப இது பண்றீங்க. அது நல்லதில்ல. உங்களோட கம்பெனி இல்லாம நான் ஆக்கிருவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டுவாரு. உடனே ஹீரோயின் இப்ப பேசுவாங்க. "நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? அதாவது சொந்த அக்காவோட புருஷனே வந்துட்டு தான் அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிற ஒருத்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ பண்றதெல்லாம் வந்து நல்லது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது எதுவுமே நல்லதில்ல." அப்படின்னு சொல்லவும் இந்த தாத்தாக்கே ஒரு மாரி யோசனையா இருக்கும். ஏத்துக்க முடியாது. பேத்தி மேல அவங்கலாம் பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் நெனைப்பாரு. உடனே ஹீரோ இப்ப என்ன சொல்வாருன்னா, "நாங்க வேணும்னு எதுவும் பண்ணலன்னோனே, நீங்க இது அதாவது இதெல்லாம் தப்பா இருந்தது அப்டின்னா வந்து நீங்க அத கண்டிப்பா வந்து அதுக்கான பனிஷ்மென்ட் நீங்க அனுபவிப்பீங்க. இல்லாதத நீங்க வந்து என்ட்ட நிரூபிக்கணுன்ற" மாரி இந்த தாத்தா சொல்லிடுவாரு. ஏன்னா கம்பெனிய வந்து நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன்ற மாரி அவர் ரொம்ப பணக்காரரா இருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம்ட்டே இருக்கும்போது வந்து ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "நான் கண்டிப்பா அதுக்கான முயற்சி பண்ணுவேன். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு புதுசா வந்து கிடைச்சிருக்கால்ல உங்க பேத்தி, அவள பத்தி நீங்களும் விசாரிச்சுக்கோங்க. அதான் நல்லதுன்ற" மாரி ஹீரோ அங்க வந்து சொல்லிட்டு வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்வாருன்னா, ஹீரோனோட தங்கச்சிய பத்தி நான் விசாரிக்கணும். அவங்க ஃபேமிலி பத்தி மொத்தமா எனக்கு கலெக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு அவரோட அசிஸ்டன்ட் கிட்டயும் சொல்லிடுவாரு. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு இப்ப அவங்க பேத்திய பத்தி இப்படிலாம் சொன்ன உடனே அந்த தாத்தாக்கே ஒரு டவுட் வரும். அவள பத்தி விசாரிக்காமயே அந்த பெண்டன்ட்டுக்காக பேத்தின்னு ஒத்துக்கிட்டார்ல. இப்ப அவள பத்தி விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஆனா ஹீரோட ஆளுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருப்பாங்க. விசாரிச்சுட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் நெறைய விஷயங்கள் தெரிய வரும். அதுல என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இவங்க ஹீரோயினோட அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஹீரோனோட அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, ஹீரோனோட தங்கச்சியா இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மாவ வந்து யாருக்கும் தெரியாம அப்படியே ஒய்ஃப் மாதிரி அப்படியே வச்சுட்டே இருந்திருப்பாரு. இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஹீரோயின் வந்து பிறந்தப்ப வந்துட்டு கொஞ்ச நாள்லயே வந்து ஹீரோனோட அம்மா வந்து இறந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வந்து அக்கா கிடையாது. ஹீரோயின் பொறக்குறாங்கல்ல, அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க தங்கச்சியா இருக்காங்கல்ல, அவங்க பொறந்திருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு, வந்து ஹீரோனோட அம்மாக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காரு. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் வந்து ஹீரோயின் வந்து அக்கா கிடையாது. அவங்க தங்கச்சி தான். அவங்களோட தங்கச்சியா இருக்கவங்க தான் இவங்களுக்கு முன்னாடியே பொறந்தவங்க. இது எல்லாத்தையுமே மறைச்சு தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. எவ்ளோ பெரிய சீட்டிங் வேலைய வந்து ஹீரோனோட அப்பா வந்து பண்ணியிருக்காரு அவங்க ஒய்ஃப்க்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு ஹீரோ. இத எடுத்துட்டு போய் அவர்ட்ட காட்டணும். எவ்ளோ பெரிய ஆளா இருக்காரு இந்த மனுஷன் அப்படின்ற மாரி இவருக்கு செம்ம கோவம் வரும். ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, நேரா அந்த தாத்தாவ பார்க்கறதுக்காக வருவாரா, இவர் பெரிய ஆளு அப்படின்றதுக்காக இவர அலோவ் பண்ணிருவாங்க. ஆனா இப்ப என்ன விஷயம் அப்படின்ற மாரி அந்த தாத்தா கேட்பாரு. நான் இப்ப நீங்க எந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலியோட சில விஷயங்கள் ரகசியத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் ஃபேமிலி ரகசியத்தெல்லாம் நீ தோண்டி தோண்டி தெரிஞ்சிருப்ப அப்படின்ற மாரி அவர் ஃபர்ஸ்ட் கோவப்படுவாரு. இதெல்லாம் தோண்டி தோண்டி தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு அவசியமே கிடையாது. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா என் ஒய்ஃப் அவளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். அது உங்களுக்கும் யூஸ் ஆகும் பாருங்கன்ற மாரி குடுக்கவும், இப்பதான் அந்த தாத்தா பார்ப்பாரு. பார்க்கும்போது தான் அவருக்கே தெரிய வரும். சித்தி வந்து இவங்க கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ண வந்துட்டு எவ்ளோ அவரோட வீட்டுக்காரர் அதாவது மருமகன் இந்த தாத்தாவோட மருமகன் ஹீரோயினோட அப்பா வந்து எப்படி ஏமாத்தியிருக்காரு. அவர் அதாவது அவங்களுக்கு புள்ள பொறக்கிற நேரத்திலேயே அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு புள்ள பொறந்திருக்கு அப்படின்னா, அது எவ்ளோ பெரிய ஏமாத்து வேல. இதெல்லாம் பண்ணிட்டு அவன் என்ன எவ்ளோ என் பொண்ண ஏமாத்தியிருக்கான் அப்படின்ற மாரி இவருக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். இவங்க பேசிட்டே இருக்கும்போதே ஹீரோ இதுக்கு முன்னாடியே சொல்வாரு, "இப்ப நான் சொல்லப்போற விஷயத்துக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்பதான் அவருக்கு புரியும். டக்குன்னு தண்ணி எடுத்து குடிச்சுட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன்ற மாரி அந்த தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பதான் இவங்க வேற வேக வேகமா உள்ள வருவாங்க. அந்த சின்னது. அதாவது பேருக்கு தான் அது சின்ன பொண்ணு அப்படின்ற மாரி பேரு. உள்ள வருமா, வந்தோனே பார்த்தீங்கன்னா, "தாத்தா நான் வந்துட்டேன். இவன் வந்து மோசமான ஆளு. இவனெல்லாம் ஏன் தாத்தா நீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறீங்க? இவன்ட்டலாம் பேசாதீங்க தாத்தா" அப்படின்னு ரொம்பவே ஓவரா பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப பேசக்கூடாத வார்த்தைகள பேசும்போது, எவ்ளோ ஒரு கெட்ட பொண்ணா இருக்கா இவ அப்படின்ற மாரிலாம் தாத்தாக்கு தோணிட்டே இருக்கும். அப்புறமா வந்துட்டு என் தாத்தா என்ன சொல்வாருன்னா, "இப்ப நான் ஒரு பார்ட்டி வைக்க போறேன். அந்த பார்ட்டில வந்துட்டு என்னோட பேத்திய வந்து இப்ப எனக்கு கிடைச்சிட்டா அப்படின்றத நான் எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்தணும்ல. அதுக்காக அந்த பார்ட்டி வைக்க போறேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லிடுவாரு ஹீரோ. "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்பிருவாரு. உடனே வந்துட்டு அவர ஹீரோ கிட்ட வந்து இது இல்லாத வார்த்தையெல்லாம் பேசும்போது, இப்ப தாத்தா கோவம். "நீ என்ன உடனே கோவமா பேசுவாரு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். நீ என்ன இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க? இப்படிதான் பேசுறதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல இல்ல தாத்தா. நான் அப்படிலாம் எப்பவுமே பேச மாட்டேன். அவன் பண்ண வேலைக்கெல்லாம் எனக்கு கோவமா இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன். மத்த நேரம்லாம் இந்த மாரிலாம் என் வாயில வரவே வராது." அப்படின்ற மாரிலாம் பேசி நடிச்சிட்டு இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பார்ட்டி ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும். இப்ப இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா கிட்டலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாரி அப்பா, அம்மா கிட்ட வந்துட்டு அம்மா கிட்ட உண்மைய சொல்லிடும். அப்பா கிட்ட உண்மைய சொல்லாது. இந்த மாரி ஒரு ஆள் வந்து ஒரு தாத்தா வந்து என்ன பேத்தியா தத்து எடுத்துக்கிறாரு. அப்படி இப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வசதியானவருன்ட்டு அவங்க அப்பா வந்து ஓகே சொல்லிடுவாரு. அந்த மாரிலாம் அவங்க வீட்ல சொல்லி சமாதானம் பண்ணி இப்ப இந்த பார்ட்டிக்கும் எல்லாரையும் கூட்டு வந்துருவாங்க. வீட்டுக்காரிய லவ் பண்ற அந்த பையன் இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட். ஏன்னா அவருக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப பேத்தியா இருக்கும்போது டவுட்ல தான் அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப கன்ஃபார்ம் ஆனதுனால சொத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்ற பெரிய மனக்கணக்குல அவரு ஒரு பக்கம் இருப்பாரு. இப்ப அந்த அப்பா, அம்மா ஹீரோனோட அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்ளோ பெரிய ஆள் வந்துட்டு ஹீரோவ விட பணக்கார ஒரு ஆள் வந்துட்டு இப்ப நம்ம பொண்ண வந்து பேத்தியா எடுத்துக்கிறாருன்னா எவ்ளோ பெரிய விஷயம் அது அப்படின்ற மாரி அவங்க சந்தோஷத்துல இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவும்
ஹீரோயினும் உள்ள வருவாங்க. வரும்போது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரியே பேசுவாங்க. இந்த இடத்துக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க, உங்களை யாரும் கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டே இருப்பாங்க இவங்க 2 பேரும் சேர்த்துக்கிட்டு. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, பர்சனலா அவர் வந்துட்டு எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் எடுத்து காட்டும் போது, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அசால்ட்டா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் கூட சொல்லுவாங்க, இப்போ எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம், தேவையில்லாம இங்க பிரச்சனை தானே, நீ பொறுமையா இரு, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஏன்னா ஹீரோயின் கிட்டே அவர் இன்னும் விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாரு. இப்போ ஹீரோனோட அப்பா இருக்காருல, அவர் வேற வந்துட்டு இங்க வந்து என்ன சொல்வாருன்னா, அவர் வரவர் ரொம்ப பெரிய மனுஷனா இருக்காரு, இப்போ இங்க ஒரு பெரிய விஷயங்கள் நடக்க போகுது, என் பொண்ணை வந்து அவர் பேத்தியா தத்தெடுத்துக்க போறாரு, இந்த இடத்துல நீங்க இருந்து பிரச்சனை பண்ண வேண்டாம், என்னதான் நீங்க மருமகனா இருந்தாலும் இப்போ இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி அவர் சொல்வாரு. இவ ஒரே வார்த்தையா சொல்லிட, அவர் என்ன பர்சனலா இன்வைட் பண்ணியிருக்காரு, அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லவும், வேற வழி இல்லாம எல்லாரும் அவங்க இடத்துல போய் நின்றுட்டே இருக்கும்போது இப்போ தாத்தா வந்துருவாரு. உடனே இந்த பேத்தி இருக்காங்களோ ரொம்ப கொஞ்சிக்கிட்டு தாத்தா கிட்ட போய் நிற்பாங்க. இப்போ நம்மள பேத்தின்னு சொல்ல போறாரு, நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, என்னோட பேத்தி யாரு அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உடனே இந்த பொண்ணால ஏற்றுக்கவே முடியாது. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவே போயிட்டு இருக்கும். தாத்தா என்ன நீங்கள் எப்படி சொல்றீங்க, நீங்கள் மாற்றி சொல்றீங்க, நான் தான் என் பேரை சொல்லுங்க என் பேரை சொல்லுங்கன்னு போய் கேட்டுட்டு இருக்கோம். சொல்வாருன்னா, இவ்வளோ கேவலமான பொண்ணா நீ, உன்னை பற்றி தெரியாத நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை இப்போ நேருக்கு நேராக பார்த்தா அவருக்கு கூட அடையாளம் தெரியல. இத்தனை வருஷத்தில் அவர் தாத்தாவை கூட ஒரு மறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி என் பொண்ணு நீ இந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவங்க மருமகன் இருக்காருல்ல, தாத்தாவோட மருமகனை போட்டு கேவலமாக கேட்டு விட்டுருவாரு. அவ்வளோதான், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இருந்தது எல்லாமே அவருக்கு இப்போ லாஸாக போன மாதிரி இருக்கும். அவருக்கு இப்போ என் பொண்ணுக்கு நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க, இனிமேல் உனக்கு ஒரு காசு கூட ஒத்த பைசா கூட இருக்காது, உன் கம்பெனி மொத்தத்தையும் நான் வந்து இழுத்து மூடுறேன், உன்னை மொத்தத்தையும் நான் நஷ்டமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அந்த இதில் வந்து எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாரு. இவங்களுக்கு அப்படியே குடும்பத்தோடு இவங்க அவமானப்பட்ட மாதிரி இருக்கும். உடனே இவங்க 3 பேரும் இங்கேருந்து வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் எல்லாரையும் வீட்டை விட்டு அங்கேருந்து துரத்திடுவாங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ மன்னிப்பு கேட்டு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ அந்த இடத்த விட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அப்படின்னு வந்துட்டு ஹீரோயினுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நான் உங்கள் பேத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், உன்னை முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு, என் பொண்ணோட சாயல் லேசாக உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனாலும் அதனால தான் நான் கொஞ்சம் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்து நானும் தேட சொன்னேன். இப்போ தான் நிறைய விஷயங்கள் வந்து உன் வீட்டுக்காரர் தான் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாரு, உண்மையிலேயே நீ என்னோட பேத்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு இப்போ அவரும் சொல்வார், ஆமாம் இதுதான் உனக்கான சர்ப்ரைஸ், உங்கள் அம்மாவோட அப்பா இவர் தான் அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம ஒரிஜினல் பெற்றவங்க வந்து அப்பாவாக இருந்து கூட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரே, அம்மா நம்மளுக்கு இறந்து போயிட்டாங்க, அதனால தான் இந்த அம்மா நம்ம மேலே பிரியமா இல்லை, இருந்தாலும் நம்மளுக்கு பிரியமான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு, இப்படி ஒரு தாத்தா கிடச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி இவங்க ஃபேமிலியாக சந்தோஷமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இதே நேரத்தில் இப்போ வீட்டை விட்டு இங்கே இந்த ஃபங்க்ஷனை விட்டு துரத்துனாங்கல்ல, அதுங்க 3 வீட்டுக்கு போய் அங்கே ஒரு சண்டையை நடந்துட்டு இருக்கும். இப்போ என்னென்னா எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க, இப்போ இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, இப்போ நம்ம நஷ்டமாக போயிட்டோம், வீட்டில் உள்ள காஸ்ட்லியான திங்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து எங்கேயாவது கிளம்பி நம்ம போயிடணும், இல்லைன்னா இப்போ வீட்டுக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னா இதையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பொண்ணு பார்த்தீங்கன்னா விவரமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருக்கும், காஸ்ட்லியாக அதை எடுத்துக்கிட்டீங்களா இதை எடுத்துக்கிட்டீங்களா கேட்டுகிட்டே இருக்கும். என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, உன்னால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி சண்டை போட்டுட்டே இருக்கவும் இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறதை நிப்பாட்டுங்க, இப்போ வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வீணாக போயிடும், மொத்தம் அந்த காஸ்ட்லியான திங்ஸ்லாம் எடுத்துட்டு இங்கே கிளம்புவோன்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு நினைக்கும் போது கரெக்டாக இதோட லவ்வர் இருக்கார்ல, அந்த ஆள் உள்ளே வந்துருவார். இது கூட உடனே டக்குன்னு அப்படியே ட்ராமா போட ஆரம்பிச்சிடும். என்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தியா ஹானி அப்படின்ற மாதிரி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே கொஞ்சம் மாதிரி வந்து டக்குன்னு இடுப்பில் டக்குன்னு குத்தி விட்டுருவாரு. அவ்வளோதான், அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அவங்க அம்மா பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிடும், அப்பா பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவாரு. எவ்வளோ தைரியம் உனக்கு, நீ தான் அவரோட பேத்தியை நினச்சி நான் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தா, டோட்டலாக நீ என்னையே ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கோவத்தில் தான் இதை பண்ணியிருப்பாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ வருவார், அந்த தாத்தா வருவார், இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே வருவாங்க. போலீஸ் வந்துடும். சின்ன பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு 2வது பொண்ணு வந்து இப்போ இறந்தே போயிருக்கும், அவங்க அம்மா இப்போ தான் திருந்திருக்கும், என் பொண்ணே இப்படி போய் சேர்ந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவனே எல்லாருமே இப்போ தான் சொல்லுவாங்க, உன்னோட பேராசையால் தான் உன் பொண்ணுக்கே வந்து இவ்வளோ பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, என் பொண்ணை எவ்வளோ ஏமாத்திருப்ப, என் பொண்ணு அந்த இறந்து போகிற நேரத்தில் கூட ஏமாந்து தானே இறந்து போயிருப்பா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, அப்போ இந்த வேதனை உனக்கு எப்படி புரியும், உன்னோட பொண்ணோட இழப்பு மூலியமாக தான் அதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்வார். அதுக்கப்புறம் போலீஸ் வரும், அந்த ஆள் அந்த லவ்வர் பையர்காரில் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த 2வது பொண்ணு இறந்து போயிடும். இப்போ அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு யாருமே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. திரும்ப ஹீரோயின் மன்னிக்கவே மாட்டாங்க, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணி நீ இந்த அளவுக்கு பண்ணியிருக்க, நீ எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இப்போ பிஸ்னஸும் நஷ்டமாகி அவங்க பண்ண துரோகத்துக்கு அவங்களுக்கு தண்டனையை கிடச்சி பொண்ணு இறந்து போய் இது 2ம் நஷ்டத்தில் உட்காந்துருக்கும். இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினை சந்தோஷமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா ஹீரோ கிட்ட சொல்வாரு, நீ என்னதான் என் பேத்தி மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாலும் என் பேத்தியும் நீயும் சந்தோஷமாக வளர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் 2 பேரும் விவாகரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தாத்தா தூக்கி ஒரு குண்டு தூக்கி போடுவார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் என் மேலே அவ்வளோ கேரிங்காக இருக்கார், எதுக்கு அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, அவர் என்னதான் நல்லவராக இருந்தாலும் எவ்வளோ வசதியானவராக இருந்தாலும் அவருக்கு உடம்பு வந்து நடக்க முடிகிற மாதிரி, அப்புறம் எப்படி உன் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவனா எதுவாக இருந்தாலும் சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வந்துச்சு, நான் அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி
ஹீரோயின் முடிவாக சொல்லிடுவாங்க. இப்போ தாத்தாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு வந்து சின்ன ஃப்ராக்சர் தான் இருக்குது, அது கூடிய சீக்கிரமே சரியாயிடும். நீங்கள் இவளை எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக, அளவுக்கு அதிகமாகவே நான் அவளை நேசிக்கிறேன், அவளை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதோட அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். உடனே அவர் அங்கேருந்து அப்படி கிளம்பிடுவார். அதாவது இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு போவார். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இந்த ட்ராமா இங்கே முடியுது. இன்னொரு ட்ராமாவில் சந்திக்கலாம்.